இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன். அன்னை தமிழுக்கு அன்பான முதல் வணக்கத்தை தெரிவித்து புதியதோர் உலகம் செய்வோம் என்ற தலைப்பில் சிந்திக்க முற்படுகின்றேன். மகிழ்ச்சி. ஒரு கவிஞன் பாடுகின்றார், வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விடும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். அற்புதமான வைர வரிகள். எனவே புதியதோர் உலகம் என்று நாம் பார்க்கும் பொழுது அது எப்படிப்பட்ட உலகமாக இருக்க வேண்டும்? இளைஞர்களினுடைய உலகம். இன்றைய இளைஞர்கள் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர்கள்? பாரதி குறிப்பிடுவார், அக்னி குஞ்சு என்று. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கூர் காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தருகிட தத்தருகிட தித்தோம் என்று குறிப்பிடுவான். பாரதி இளைஞர்களை அக்னி குஞ்சுகளாக பார்க்கிறான். இளைய பாரதத்தினாய் வா 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 என்று மகிழ்வோடு அழைத்து மகிழ்கின்றான். இளைஞர்களுடைய சக்தி இணையற்ற சக்தி. இந்தியாவில், உலகத்தில், குறிப்பாக இந்தியாவில் தான் இளைஞர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்று உலக நாடுகள் வியந்து இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கின்றன. இந்த இளைஞர்களுடைய சக்தியை இந்த இந்தியா முழுமையாக முறையாக பயன்படுத்திக் கொண்டால் இந்தியா மிக குறைந்த நாளில் வல்லரசாகிவிடும் என்று அவை அச்சப்பட்டு கொண்டு இந்தியாவை உற்று நோக்கி வருகின்றன. காரணம் இளைஞர்கள். 100 இளைஞர்களை காட்டுங்கள், என்னிடம் தாருங்கள், இந்த இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று அறைகூவல் விடுத்தார் சுவாமி விவேகானந்தர் என்ற ஒரு இளைஞர். இன்று 1000 லட்சம் லட்சம் இளைஞர்கள் இருக்கின்றோம். இந்த இந்தியாவை மட்டுமல்ல, உலகத்தை மாற்றி காட்டுவதற்காக என்று சூழரைக்கக்கூடிய மாணவ சமுதாயத்தில் இந்த கருத்தரங்கத்தில் பேசுவதை நான் உண்மையில் பெருமையாக கருதுகின்றேன். இளைஞர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் தீக்குச்சி போன்றவர்கள். அவர்களை வைத்துக் கொண்டு நாம் தீபம் ஏற்ற முடியும், தீய வழியிலும் செலுத்த முடியும். அது தீக்குச்சியினுடைய பண்பு அல்ல, தீக்குச்சியினுடைய செயல் அல்ல, அந்த தீக்குச்சியை உரசுபவனுடைய மனமும் குணமும் பண்பும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மாணவ தீக்குச்சியை கொண்டு நாம் எப்படிப்பட்ட அழகான ஒளிரக்கூடிய விளக்குகளை ஏற்றப் போகிறோம் என்பதுதான் இன்றைய கேள்வி. எனவே அவர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகளாக, மிகச்சிறந்த ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். புதிய உலகத்தை படைப்பதற்காக, புதிய உலகத்தை காண்பதற்காக அவர்களுக்கு எதிலும் புதுமை வேண்டும், எல்லாவற்றிலும் புதுமையை பார்க்கக்கூடியவர்கள், இளம் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வலிமை மிக்கவர்கள். எனவே அவர்களிடத்தில் நாம் எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்க வேண்டியிருக்கு? இன்றைய கல்வி முறை எப்படி இருக்கிறது? இன்றைய கல்வி முறை நமக்கு தேர்வு எழுத சொல்லி தந்து கொண்டிருக்கிறது, ஆனால் கற்பிக்கின்றதா என்று பார்த்தால் அதில் மிகப்பெரிய வினாதான் நமக்கு எழுகிறது. கல்வி முறை கல்வியை சொல்லித் தருவதை காட்டிலும் எப்படி தேர்வு எழுதலாம்? ஆசிரியர்களே என்று குறிப்பிடுகிறார்கள் இது முக்கியமான வினா என்று. பிறகு எதற்கு மற்ற வினாக்களை நாம் பாடத்திட்டத்தில் வைக்க வேண்டும்? முக்கியமான வினாக்களை மட்டுமே பாடத்திட்டத்தில் வைத்து அதற்காகவே அந்த மாணவர்களை தயார்படுத்தி அதற்காகவே அவர்களை தேர்வு எழுதி வைத்து விடலாமே. அப்ப புத்தகத்தில் நாமே முக்கியமான வினா, இந்த வினாவைத்தான் நீங்கள் படிக்க வேண்டும், இது கண்டிப்பாக தேர்வில் வரும், தேர்வில் வரும், எனவே தேர்வு 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 என்று அந்த மாணவர்களை நாம் மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அவர்கள் தேர்வுக்காக தங்களுடைய கல்வி அறிவை சுருக்கிக் கொள்கிறார்கள், தங்களுடைய ஆற்றலை அவர்கள் அடக்கிக் கொள்கிறார்கள். கண்டதை படித்தால் பண்டிதனாவான் என்பது பழமொழி. எனவே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கசடு அற கற்பதற்கு நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? எப்படிப்பட்ட கல்வி முறையை நாம் கொடுக்கின்றோம்? எழுத்துக்கல்வி, ஏட்டுக்கல்வியோடு நின்று விடுகிறோம். ஒரு மனிதன் 5 விதமான கல்வியை பெற வேண்டும் புதியதோர் உலகத்தை படைப்பதற்கு. 1 ஏட்டுக்கல்வி, 2வது அனுபவ கல்வி, 3வது விளையாட்டு கல்வி, 4வது தொழில் கல்வி, 5வது கலை என்கின்ற கல்வி. இந்த 5ம் ஒரு மனிதனுக்கு இருந்தால்தான் அவன் முழுமையான மனிதனாக, இந்த உலகத்திற்கு பயன்படக்கூடிய மனிதனாக இருப்பான். ஒரு கவிதை சொல்லுகிறது,
எங்கள் ஊரில் ஒரு மனிதன் இருந்தார். அவனை நாங்கள் கவுன்சிலர் ஆக்கினோம், பிறகு எம்எல்ஏ ஆக்கினோம், மந்திரி ஆக்கினோம். ஆனால் கடைசி வரை மீண்டும் அவனை மனிதனாக்க முடியவில்லை என்று அந்த கவிதை முடிகிறது. எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நெல்லை ஜெயந்தா ஒரு கவிதையில் குறிப்பிடுகிறார், மழலைகளுக்கு நாவில் சொட்டு, மக்களுக்கு விரலில் சொட்டு. நன்றாக கவிதையை கவனிக்க வேண்டும். மழலைகளுக்கு நாவில் சொட்டு, மக்களுக்கு விரலில் சொட்டு, இரண்டுமே போலியோ. இரண்டுமே போலியோ. ஒரு கவிதை எப்படி நமக்கு அறிவுறுத்துகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். எனவே இளைஞர்களை முறையாக நாம் இந்த ஆட்சி படத்தில் கொண்டு வந்து அமர வைத்து விட்டால் அவர்கள் இந்த இந்தியாவை வழிநடத்துவார்கள். முதியவர்களுடைய அனுபவம் நமக்கு தேவை. முதியவர்கள் வேண்டாம் என்று சொல்பவர்கள் அல்ல இளைஞர்கள். அந்த முதியவர்களுடைய அனுபவம், இளைஞர்களுடைய துடிப்பு, வலிமை, ஆற்றல், இவை இரண்டும் இணையும் பொழுது ஒப்பற்ற ஒரு ஒளி மிகுந்த இந்தியாவை நாம், புதிய உலகத்தை நாம் படைத்து காட்ட முடியும். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்ற கவிஞனுடைய அந்த கனவு நிறைவேறும். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று அந்த கவிஞன் விரும்புகின்றான். எனவே உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். ஒரு மனிதனுக்கு உள்ளத்தில் உண்மையான ஒளியை உண்டாக்க வேண்டும். ஊனம் என்பது உடலுக்கு தானே தவிர உள்ளத்திற்கு அல்ல, உயிருக்கு அல்ல. உயிர், எந்த உயிரும் ஊனமான உயிர் அல்ல, எந்த உள்ளமும் ஊனமான உள்ளம் அல்ல. உடலில் அங்கஹீனம் இருக்கலாம், அது பெரிய செய்தியாக பார்க்கப்படாது. மனிதனுடைய மனம் அங்கஹீனமாக இருக்கக்கூடாது. அவனுடைய மனம் புத்துணர்ச்சியோடு எந்த வயதிலும் இளமையான மனதை பெற்றவனாக இருக்க வேண்டும். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடிகளியே வாய்ச்சொல்லில் வீரரடி என்று பாரதி பரிதவித்து போகிறார். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதர் நினைத்து விட்டால் கொஞ்சமோ பிரிவினைகள், 1 கோடி என்றால் அது பெரிதாமோ என்று பதவதித்து பாடுகின்றான். அப்படிப்பட்ட அந்த பிரிவினைகளை நாம் பார்க்க வேண்டும். மறைந்த பாரத ரத்னா அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுவார்கள், தூக்கத்தில் வருவது அல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொல்வார். எனவே கனவு காணுங்கள். நாம் தூக்கத்தில் கனவு காண்பதை டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வரவேற்கவில்லை. தூக்கம் விடாமல் நம்முடைய சாதனையை நோக்கியதாக, குறிக்கோளை நோக்கியதாக, புதியதொரு உலகத்தை நோக்கியதான கனவு நமக்கு இருக்குமானால் நம்மை அந்த கனவே தூங்க விடாது, அதை நம்மை செயல்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட கனவுகளை காணுங்கள் என்று குறிப்பிடுகிறார் டாக்டர் அப்துல் கலாம். குழந்தைகளிடத்தில் பேசும்பொழுது ஒரு கதையை சொல்லுகிறார். ஒரு பூதம் ஒன்று இருந்ததா, அந்த பூதத்திடம் வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த பூதம் நம்மை தின்றுவிடும். அவனும் எத்தனையோ வேலைகளை கொடுக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள வீடுகளை எண்ணி விட்டு வா என்றான். சற்று நேரத்தில் இந்த உலகத்தில் இத்தனை கோடி மில்லியன் வீடுகள் இருக்கின்றன என்று எண்ணி சொல்லிவிட்டது. உடனே அவன் இந்த உலகத்தில் உள்ள மரங்களை எண்ணி விட்டு வா என்று அனுப்புகிறான். உடனே அது சென்று மரங்களை எண்ணி இத்தனை மில்லியன் மரங்கள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டது. இப்படியே ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டான். திரும்ப சொல், எனக்கு ஏதாவது வேலை கொடு, வேலை கொடு, இல்லை விட்டால் ஒன்றை தின்று விடுவேன் என்று அந்த பூதம் அவனை மிரட்டிக் கொண்டே இருக்கிறது. உடனே அவன் சொன்னானாம், இந்த தமிழகத்தில் எத்தனை சாதிகள் இருக்கு என்று எண்ணிவிட்டு வா என்று. அந்த பூதம் போனது, திரும்பவே இல்லை. அத்தனை சாதிகள், பூதத்தாலேயே எண்ணி முடிக்க முடியாத மனித பிரிவுகள் என்று அப்துல் கலாம் அவர்கள் அந்த கதையை ஒரு குழந்தை சொல்ல கேட்டு அதை இன்னொரு இடத்தில் சொல்லியதை நம்முடைய ஊடகங்கள் பதிவு செய்திருக்கின்றன. எனவே இந்த சாதி, எனவே சாதிக்கு பிறந்தவர்களை சாதிக்கு பிறந்தவர்களாக மாற்றுகின்ற மடமையை ஒழிக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை இதை நான் குறிப்பிடுகிறேன். சாதிக்க பிறந்த இளைஞர்களை சாதிக்கு பிறந்த இளைஞர்களாக மாற்றுகின்ற மடமையை இளைஞர்கள் தள்ளி வைக்க வேண்டும். மத அபிமானத்தை விடவும் மனிதாபிமானம் உயர்வானது என்று கருதுகிற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். நமக்கு எல்லா மதங்களும் வேண்டும், ஏனென்றால் எல்லா மனிதர்களும் வேண்டும். எனவே மனிதர்களை வேண்டுபவர்கள் எல்லா மதத்தையும் ஒன்றாக பார்க்கின்ற பார்வை. பொங்கு பல சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்து கலங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே என்று தாயுமானவர் குறிப்பிடுகின்றார். சமயங்கள் நதிகள், ஆனால் இறைவன் கடலாக இருக்கிறான். கடலுக்கு பேதம் இல்லை. நாம பிரித்து வைத்திருக்கிறோம். இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், அரபிக்கடல், வங்கக்கடல் என்று நாம் பிரித்து வைத்திருக்கின்றோம். ஆனால் கடலுக்குள் எந்த பேதமும் இல்லை. அவற்றில் எல்லைகளை பிரித்து வைப்பது மனிதர்கள் தான். என மனிதன் தன்னைத்தானே பிரித்துக் கொள்ளக்கூடியவன். ஆனால் உண்மையான தமிழனுடைய பார்வை எப்படி இருந்தது? புதியதொரு உலகத்திற்கு நாம் பழமையிலிருந்து எதை எடுத்துக் கொள்ள வேண்டும்? நம்முடைய பாட்டனார் சொல்லுகிறார், கணியன் பூங்குன்றனார், யாதும் ஊரே யாவரும் கேளு. இதுல சாதி இல்ல, மதம் இல்ல, இனம் இல்ல, மொழி இல்ல, ஏற்றத்தாழ்வுகள் இல்ல, செல்வந்தன் ஏழை என்ற வர்க்க பாகுபாடுகள் இல்லை, நிறப்பாகுபாடுகள் இல்லை, பிரிவினைகள் இல்லை. பிரிவில்லாத, பேதமில்லாத ஒரு உலகத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழன் சிந்தித்திருக்கிறான். யாதும் ஊரே யாவரும் கேளு. இன்று நாம்
இளைஞரிடத்தில் பார்க்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பண்பு, எல்லாவற்றையும் எல்லா மாணவர்களையும் சக மாணவர்கள் எல்லோரையும் அரவணைத்து மாமா மச்சி என்று அவர்கள் கூப்பிடுகின்ற அந்த அழகான தன்மையை நாம் போற்ற வேண்டும். இதை நாம் கேலி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் எந்த சாதியில் நம்முடைய நண்பன் இருக்கிறான் என்பது பார்ப்பதில்லை. எந்த மதத்தை சார்ந்தவன் நம்முடைய நண்பன் என்று அவர்கள் பார்ப்பதில்லை. எங்கிருந்து வருகிறான், யாருடைய பிள்ளை, அவங்க அப்பா அதிகாரத்தில் இருக்கிறாரா அல்லது ஏழை தொழிலாளியா என்ற ஒரு மனிதன் ஒரு நண்பன் பார்ப்பதில்லை. அவனை வாய் நிறைய மாமா என்று கூப்பிடுகிறான், மச்சி என்று கூப்பிடுகிறான். எப்படிப்பட்ட ஒரு நட்பு, எப்படிப்பட்ட ஒரு உலகத்திற்கு அவர்கள் தயாராகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட மாணவர்களை, அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தை நாம் தான் வீணடித்து விடுகிறோமோ என்ற கவலையும் என்ற பழிச்சொல்லும் என்னை ஆழ்த்தி பாடாய்ப்படுத்துகிறது. ஆசிரியர்கள் மிக தெளிவாக இந்த மாணவர்களை கொண்டு வர வேண்டும். எனவே ரொம்ப அழகா மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். மனம் உறுதியா இருக்கணும், ஆனா வாக்கு எப்படி இருக்கணும், இனிமையாக இருக்க வேண்டும். நினைவு நல்லது வேண்டும், அப்பொழுதுதான் நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் என்று பாரதி ஆசைப்படுகிறான். எனவே நாம் நினைத்தவாறு நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மேலே இருக்கக்கூடிய மூன்றும் வேண்டும். என்ன வேண்டும்? நினைவு முதலில் நல்லது வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும். நினைவு நல்லது வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம சாதிக்க வேண்டும் என்ற உறுதி. பெண்களை பற்றி பாரதி சொல்லும் பொழுது நிமிர்ந்த நன்னெஞ்சு நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத திமிர்ந்த ஞானச்செருக்கு செம்மை மாதர் என்று குறிப்பிடுவார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கு இழைப்பில்லை காண்கின்ற கும்மியடி என்று மகிழ்ச்சியாக பாடுவார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மா தவம் செய்திடல் வேண்டும் அம்மா, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்பான் நம்முடைய தெய்வ புலவன் திருவள்ளுவன். எனவே மகளிர் இன்று மிக பெரும் சாதனையாளர்களாக வருகிறார்கள். நம்முடைய இளைஞர்கள் மிக பெரும் சாதனையாளர்களாக வருகிறார்கள். உங்களுக்கு தெரிந்த ஒரு கதைதான். நிலவிலே ஆராய்ச்சி செய்வதற்காக 3 விஞ்ஞானிகள் புறப்படுகிறார்கள். அதில் 2 பேர் தலைமை விஞ்ஞானிகள், 3வது அவர்களுக்கு உதவியாளராக ஒரு விஞ்ஞானி புறப்பட்டு செல்கிறார். நிலவை சென்று அவர்கள் அடைந்து விட்டார்கள். அந்த நிலவில் காலடி வைப்பதற்கு முதல் விஞ்ஞானி தயங்குகிறார். அதில் எப்படிப்பட்ட சூழல் இருக்குமோ, அது குளிர்ச்சியாக இருக்குமா அல்லது வெப்பமாக இருக்குமா அல்லது நம்மை உள்வாங்கிக் கொள்ளுமா, நம் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுகிறார். தலைமை விஞ்ஞானியுடைய பயத்தை பார்த்த 2வது விஞ்ஞானி தடுமாறி நிற்கிறார், நமக்கும் ஏன் இந்த வீண் வம்பு என்று. ஆனால் 3வது விஞ்ஞானி தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் தைரியமாக நிலவில் கால் வைத்து நிலவில் முதல் காலடி வைத்தவன் என்ற பெயரை தட்டி செல்கிறார். எனவே இங்கே நாம் பார்ப்பது அந்த தைரியம், அது இளைஞராகிய நீல் ஆம்ஸ்ட்ராங்குக்கு இருந்தது. இளைஞராக இருந்த பாரதி ஒரு கவிதை போட்டியில் கலந்து கொள்கிறார். எட்டயபுரம் சமஸ்தானத்தில் ஒரு கவிதை போட்டி நடைபெறுகிறது. அந்த கவிதை போட்டியில் பாரதிக்கு கிடைத்த இடம் பரிசில் 3வது பரிசு. ஆனால் முதல் 2 பரிசுகள் வாங்கியவர்களை யாராவது பெயர் சொல்ல முடியுமா? 3வது பரிசு பாரதி உலக பெருங்கவிஞனாக, மகா கவிஞனாக இன்று நாம் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறோம். எனவே பரிசினுடைய வரிசையில் இல்லை ஒரு பாவலனுடைய திறமை என்பதை பாரதி நினைவுபடுத்துகிறார். எனவே 3ஆம் பரிசு வாங்கிய பாரதி, அவனுக்குத்தான் தெரியும் முதல் 2 பரிசுகள் யார் வாங்கினார்கள் என்று. ஆனால் இந்த பாரதி உலகத்திற்கு தெரியும். ஏனென்று சொன்னால் அவன் இந்த புதிய உலகத்தை படைப்பதில் சிற்பியாக இருந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம்! எதிலும் நிறைவை காண்பவர்கள் இளைஞர்கள். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய அந்த சமுதாயம். யாரும் மீண்டும் திரும்பி போக முடியாத ஒரு சமுதாயம். அதனால இளைஞர்கள் இந்த காலகட்டத்தை நல்ல அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ்க்கையை செதுக்குகின்ற காலகட்டமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் குறிக்கோளும் இருக்க வேண்டும். இரண்டையும் நாம் விட்டுவிடக்கூடாது. குறிக்கோள் என்று மகிழ்ச்சி இழந்து விடக்கூடாது. மீண்டும் இளைய வாழ்க்கை நமக்கு திரும்பாது. முன்னாள் இளைஞர்கள், முன்னாள் குமரிகள் என்றுதான் நீங்கள் ஆகப் போகிறீர்கள். எனவே முன்னாள் அமைச்சர் என்பது போல, முன்னாள் மந்திரி, முன்னாள் முதலமைச்சர் என்பது போல, அதுபோல நாம் முன்னாள் இளைஞராக இருந்தோம் அப்படி என்று நாம் நினைத்து பார்க்கும். தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றினார் என்று ஒரு புலவர். அவர் மாணவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் அந்த ஆற்றினுடைய பாலத்தின் மேலிருந்து குதித்து நீச்சல் அடிப்பதை பார்த்து நம்முடைய இளமை காலம் இப்படித்தானே இருந்தது, நம்மால் இப்பொழுது அப்படி முடியவில்லையே என்று அவர் நினைத்து பார்த்து இயங்குவதாக இருக்கிறது. இளைஞர்கள் என்றும் இயங்கக்கூடாது. அவர்கள் அந்தந்த வாழ்க்கையில் அந்தந்த பருவத்தில் தங்களுக்கு கிடைத்த அருமையான மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு, துக்கத்தை பகிரும் பொழுது அது பாதியாகிறது, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது இரட்டிப்பாகிறது. எனவே மகிழ்ச்சியை நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களோடு இணைந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த புதிய உலகத்திற்கு மகிழ்ச்சி நிறைவை நமக்கு காட்டும். நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை, நமக்கு கிடைத்திருக்கிற பெற்றோர்கள், நமக்கு கிடைத்திருக்கிற செல்வம், கல்லூரி, ஆசிரியர்கள்,
எல்லாம் உயர்வானது என்று கருதக்கூடிய மனப்பான்மையை இளைஞர்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை முறை விழுகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். அத்தனை முறையும் நம்மால் எழுந்து நிற்க முடிகிறது அல்லவா? எனவே அத்தனை முறையும் நாம் எழுந்து நிற்கக்கூடிய வல்லமையை தேட வேண்டுமே தவிர விழுந்ததை எண்ணிக்கொண்டு நாம் பழையதை கொண்டு வந்து நாம் இன்று இப்படியெல்லாம் ஆகிவிட்டதே என்று கவலைப்படுபவர்களாக இளைஞர்கள் இருக்கக்கூடாது. நேற்று நமக்கு தேவையில்லை, நாளை அதை பற்றி கவலை. இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி என்பார் மணிவாசகர். இன்று எனக்கு இது கிடைத்திருக்கிறது, இந்த நாள் எனக்கு இனிமையாக விடிந்திருக்கிறது, இந்த நாளை நான் மகிழ்ச்சியாக கொண்டாடுவேன், இந்த நாளோடு நான் என்னுடைய நண்பர்களோடு, என்னுடைய ஆசிரியர்களோடு, என்னுடைய பெற்றோர்களோடு, உறவுகளோடு மகிழ்ச்சியாக இந்த நாளை நான் நிறைவு செய்வேன் என்று ஒவ்வொரு நாளையும் இந்த இளைஞன் எதிர்நோக்கி இருந்தால் அந்த புதிய உலகம் என்பது எப்படிப்பட்ட உலகமாக இருக்கும் நினைத்து பாருங்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள், கடலும் வானும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் என்று பார்த்த ஒரு பார்வை தமிழனுடைய பார்வை. அந்த பார்வைக்கு நாம் நம்மை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும். தனி மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொல்லுகின்ற பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்கின்ற அந்த பகுத்து உண்ணுகின்ற வாழ்க்கை முறையை இளைஞர்கள் கொண்டு வர வேண்டும். எனவே தீதும் நன்றும் பிறர் தரவாரா, மற்றவனால் நான் இப்படி ஆகிவிட்டேன் என்று சொல்வதை இளைஞர்கள் பெரிதுபடுத்தக்கூடாது. என்னால் தான் நன்மையும் தீமையும் விளைகின்றன. எனவே நான் எப்படிப்பட்ட செயலை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு இருக்க வேண்டும், எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின் என்ற அறிவால் அழகா இருப்பதை இளைஞர்கள் விரும்ப வேண்டும். அறிவு அதுதான் உண்மையில் அழகு. நமக்கு சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவா என்று சித்தம் என்கின்ற அறிவால் ஒரு மனிதன் அழகாக இருப்பதைத்தான் இறைவன் கூட விரும்புவதாக திருவெம்பாவையில் மணிவாசகர் குறிப்பிடுகிறார். எனவே அறிவால் அழகாக இருக்க வேண்டும். அறிவு அற்றம் காக்கும் கருவி. ஒவ்வொரு நேரத்திலும் நாம் செயல்படும் பொழுது அந்த அறிவு நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. நமக்கு நாம் தான் நீதிபதி, நமக்கு நாம் தான் மிகப்பெரிய துலாக்கோல். எனவே நாம் செய்கின்ற செயல்களை நம்முடைய மனமும் அறிவும் மிக செம்மையாக நம்மை நெறிப்படுத்துகிறது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட்டால் நம்முடைய செயல்கள் மிக உயர்ந்த செயல்களாக, மிக அற்புதமான செயல்களாக, பயன் விளைக்கும் செயல்களாக மாறிவிடும். என இளைஞர்கள் இன்று மிக 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 புத்திசாலிகள். அவர்களிடம் இன்று பேசுவது என்பது அவ்வளவு சாதாரண செயல் அல்ல. கதைகளை, புராண கதைகளை பேசி இன்று அந்த இளைஞர்களை ஏமாற்றி விட முடியாது. ஒரு குழந்தையை நம்மால் ஏமாற்ற முடியல. கிருஷ்ணர் மண்ணை சாப்பிட்டார். ஒரு குழந்தைகிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், கிருஷ்ணர் மண்ணை சாப்பிட்டாரு. அவங்க அம்மா கிருஷ்ணரை அதட்டி வாயை திறக்க சொன்னாங்க. அந்த வாயில் உலகம் இருந்தது என்று அந்த குழந்தைகிட்ட சொல்லும்போது அந்த குழந்தை கேட்கிறது, அப்பொழுது கிருஷ்ணர் எங்க இருந்தார் என்று. வாயில் உலகம் இருந்தது என்றால் கிருஷ்ணர் எங்க இருந்தார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பொதுமக்களும் இருக்கிறோம். இளைஞர்கள் அங்கிருந்து உருவாகிறார்கள். அந்த குழந்தைக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது, இறைவன் பரமாத்மா, எனவே யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய பேரண்டமாக இறைவன் இருக்கிறான். அந்த பேரண்டத்தில் உலகம் என்பது ஒரு சிறு புள்ளிதான். எனவே பேரண்டமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய வாயில் உலகம் என்ற சிறு புள்ளி இருந்தது என்று அறிவியல் ரீதியாக புராணத்தை கூட சொல்ல வேண்டி இருக்கு. 10 தலை ராவணனுக்கு என்று சொன்னால் கேட்டுக்கொண்டிருந்த சமுதாயம் இன்று இல்லை. அவன் எப்படி புரண்டு படுப்பான் என்று எதிர்கல்வி கேட்கக்கூடிய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களிடத்தில் நாம் இருக்கிறோம். ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எப்ப நீங்க அப்டேட் பண்ணிக்கிறீங்களோ அப்பதான் நல்லா இருப்பீங்களா, அவுடேட்டட் ஆகும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசிரியர் தன்னை புதுப்பித்துக் கொண்டே வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் மாணவர்களிடத்தில் இதே முகம், இதே ஆசிரியர், ஆனால் புதுமையாக தெரிய வேண்டும். அதுதான் புதிய உலகத்தினுடைய மிக முக்கியமான செய்தி. ஒவ்வொரு நாளும் அந்த மாணவன் இந்த ஆசிரியருடைய வகுப்பை எதிர்பார்க்க வேண்டும். இன்று நம்முடைய ஆசிரியர் என்ன புதிய தகவல் தரப்போகிறார், என்ன கவிதை சொல்ல போகிறார், எந்த செய்தியை சொல்ல போகிறார், வரலாற்றை சொல்ல போகிறார், உலகத்தினுடைய நடப்புகளை எதை நமக்கு நடத்த போகிறார். வெறும் பாடம் நடத்துவது மட்டும் ஆசிரியருடைய கடமை அல்ல. உலகத்தினுடைய அத்தனை செய்திகளையும், உலகத்தினுடைய அத்தனை வளர்ச்சியையும் கண்டுபிடிப்புகளையும் ஒரு ஆசிரியர் ஓரளவாக்காவது தினமும் அறிந்து கொண்டு ஒரு மாநிலத்தில் நிற்கும் பொழுது அந்த ஆசிரியர் பெருமை மிக்க ஆசிரியராக, ஒரு ஆசிரியர் தினத்தை எதிர்நோக்கிய நாளில் இந்த பொழிவை பேசுவது உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஆசிரியர் தினம் என்றோடனே எனக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நினைவு வருகிறது. எப்படி ஒரு மனிதன் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும், தன்னை கேலி செய்வர்களிடத்தில் கூட எப்படி ஒரு மனிதன் தன்னை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. லண்டனில் ஒரு கருத்தரங்கம் நடைபெறுகிறது, உலக தத்துவ கருத்தரங்கம். தத்துவ ஞானியாக விளங்கக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அந்த கருத்தரங்கத்துக்கு செல்லுகிறார். அப்பொழுது ஒரு வெள்ளைக்காரர்
டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்து கேலியாக, எங்களை பாருங்கள், அதாவது வெள்ளையர்களை பாருங்கள், நாங்கள் வெண்மை நிறமாக இருக்கிறோம், ஆப்பிரிக்கர்களை பாருங்கள், அவர்கள் கருமை நிறமாக இருக்கிறார்கள், ஆனால் உங்களுடைய இந்தியர்கள் மட்டும் வெள்ளையாகவும் இல்லாமல் கருப்பாகவும் இல்லாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கிறீர்களே என்று பல பேரை வைத்துக் கொண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணனை கேலி செய்கிறார். அப்பொழுது ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிரித்துக் கொண்டே சற்றும் பதட்டப்படாமல் ஒரு செய்தியை சொல்லுகிறார். உலகம் முழுவதும் கழுதைகள் ஒரே நிறத்தில் தான் இருக்கும், குதிரைகள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னவர் வெட்கி தலைகுனிந்தார். எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை, எவ்வளவு பெரிய அந்த நேரத்தில் சரியாக சொல்லுகிற ஒரு பாங்கு. உலகம் முழுவதும் கழுதைகள் ஒரே நிறத்தில் தான் இருக்கின்றன, ஆனால் குதிரைகள் அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை. அழகாக சொல்லிவிட்டு போனார். அதே போல உலகத்தினுடைய அத்தனை தத்துவங்களையும் மேலே அடுக்கி கடைசியாக கீழாக இந்திய தத்துவத்தை வைத்திருந்தார்கள். அப்பொழுதும் ஒரு வெளிநாட்டுக்காரர் நம்முடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரிடம் வந்து, பாருங்கள், உலக தத்துவங்கள் உயர்ந்து நிற்கின்றன, உங்கள் இந்திய தத்துவம் அதல பாதாளத்தில் கீழே, எல்லாவற்றுக்கும் கீழே இருக்கிறது என்று மிக கேலியாக பேசுகிறார். உடனே ராதாகிருஷ்ணன் கவலைப்படாமல் இந்திய தத்துவம் என்கின்ற அந்த நூலை வெடுக்கென்று எடுத்தார். மேலே இருந்த புத்தகங்கள் சரிந்து விட்டன. உடனே அவர் சொல்லுகிறார், இந்திய தத்துவம் தான் உலக தத்துவத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்திய தத்துவம் இல்லை என்று சொன்னால் உலக தத்துவங்கள் சரிந்துவிடும். இதனுடைய அடித்தளத்தில் தான் உலக தத்துவங்கள் மிகப்பெரிய விருட்சமாக இருக்கிறது. வேறாக இருப்பது உலக தத்துவம், இந்திய தத்துவம் விழுதுகளாக இருப்பது பிற நாட்டு தத்துவங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கிருந்தவர்கள் வேற்றுமை மறந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த விளக்கத்திற்கு கைதட்டி மகிழ்ந்தார்கள் என்பது வரலாற்று உண்மை. அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆசிரியராக இருப்பதைத்தான் பெருமையாக கருதினார். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஆசிரியராக இருப்பதைத்தான், குடியரசுத் தலைவராக உயர்ந்த பொழுது கூட தன்னை ஒரு ஆசிரியர் என்று சொல்லிக் கொள்வதில் தான் அவர் பெருமை வாய்ந்தவராக இருந்தார். என்ன காரணம்? புதிய உலகத்தை, புதியதோர் உலகத்தை படைக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் இருக்கிறோம் என்ற பெருமைதான் அவருக்கு முதல் குடிமகனாக இருந்த அந்த தன்மையை காட்டிலும், அந்த பொறுப்பை காட்டிலும் ஆசிரியராக இந்த குழந்தைகளுக்கு, இந்த இளைஞர்களுக்கு இருக்கிறோம் என்கின்ற ஒரு சிந்தனை அவருக்கு வந்தது. அப்படிப்பட்ட இளைஞர்களை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே இன்றைய கல்வி முறை யூ கேன் வின் என்று சொல்லுகிறது, அது நமக்கு தேவையில்லை. ஐ கேன் வின், அது நமக்கு தேவையில்லை. இரண்டுமே சுயநலத்தின் பார்ப்பட்டது. வி கேன் வின் என்று சொல்லக்கூடிய நாம் வெற்றி பெறுவோம். நம்முடைய சமுதாயத்தோடு, நம்முடைய இனத்தோடு, நம்முடைய நாட்டோடு, நம்முடைய உலக மானுட பரப்போடு வெற்றி பெற வேண்டும். அனைவரும் வெற்றி பெற வேண்டும். எனக்கு பிரியாணி மட்டும் இருந்தால் போதும், பக்கத்து வீட்டுக்காரன் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய கல்வி நமக்கு தேவையில்லை. என்னுடைய கல்வி எப்படிப்பட்டது, நான் படிக்கின்ற படிப்பு எப்படிப்பட்டது, அடுத்தவனுக்கு உதவி செய்வது. அதனால் தான் திருவள்ளுவர் அறிவை பேசுகிற இடத்தில் எல்லாம் அன்பை, மனிதநேயத்தை பேசுகிறார். அறிவினால் ஆகுவதுண்டோ? அறிவு செஞ்சா என்ன பண்ணணும்? நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு நிறைய கட்டுரைகளை எழுதி நாம நிறைய பணம் சம்பாதிக்கணும் திருவள்ளுவன் சொல்லல. அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. ஒரு மனிதன் படுகிற துன்பத்தை நாம் தன்னுடைய துன்பமாக பார்ப்பதுதான் ஒரு அறிவினுடைய வேலை என்று வள்ளுவன் குறிப்பிடுகிறார். எனவே ஒரு அறிவாளி எப்படி இருக்க வேண்டும்? அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று சொல்கிறார். ஒரு மனிதன் எவ்வளவு புத்திசாலியாக, எவ்வளவு அறிவாளியாக இருந்தால் நமக்கு என்ன? அவனிடத்தில் மனிதநேயம் என்ற மக்கட்பண்பு இல்லை என்று சொன்னால் அவன் மரத்திற்கு சமம். அதுவும் எப்படிப்பட்ட மரம்? கோடாரி காம்பை போல. பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் என்று சொல்வார் வள்ளுவர். நல்ல பயன் தரக்கூடிய மரத்தை வள்ளுவர் சொல்லவில்லை. ஒரு கோடாரி, மரத்தை வெட்டுகிற கோடாரி, அதனுடைய காம்பு மரத்தில் இருக்கும், செத்த மரம். அந்த மரம் தான், காம்பாக இருக்கிற அந்த மரம் தான் தன்னை ஒத்த ஒரு மரத்தை வெட்டுவதற்கு துணை போகிறது. எனவே நன்றாக கவனித்து பாருங்கள். இப்பொழுது இந்த குறள் நமக்கு நன்றாக புரியும். மனித நேயம் இல்லாத மனிதனிடத்தில் அறிவு இருந்தால் அவன் மனிதனையே அழிக்கின்ற அணுகுண்டுகளை தயாரித்து விடுவான். மனிதனையே அழிக்கக்கூடிய ராக்கெட்டுகளை தயாரிப்பான். மனிதர்களை அழிக்கக்கூடிய கிருமிகளை அவன் தயாரித்து விடுவான். எனவே மனித நேயம் இருப்பவனிடத்தில் தான் அறிவு இருக்க வேண்டும் என்று வள்ளுவன் குறிப்பிடுகிறான். எனவே மாணவர்கள் அறிவாளிகளாக இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அன்பானவர்களாக இருப்பதுதான் இந்த சமுதாயத்திற்கு தேவை. சுவாமி விவேகானந்தர் மனிதர்களை 3 விதமாக பாகுபடுத்துகிறார். மண் போன்ற மனிதர்கள், பஞ்சு போன்ற மனிதர்கள், சர்க்கரை போன்ற மனிதர்கள். ஒரு 3 குவளையில் தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரில் மண்ணை போடுகிறார், பஞ்சை போடுகிறார், சர்க்கரை போடுகிறார். இப்பொழுது சொல்லுகிறார், இந்த தண்ணீர் என்பது உலகம். மண் போன்றவர்கள் ஒரு சில மனிதர்கள், அவர்கள் இந்த தண்ணீரோடு கலந்து தாங்களும் சேராக கெட்டுப்போய்
அந்த உலகமாகிய தண்ணீரையும் கெடுத்து விடுகிறார்கள். இப்படி சிலர் இருக்கிறார்கள். பஞ்சு தண்ணீரை உறிந்து கொள்ளுகிறது. பஞ்சு போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் உலகத்தை உறிஞ்சி வாழ்கிறார்கள். அடுத்தது சர்க்கரை போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். தாங்கள் கரைந்தாலும் தாங்கள் அழிந்தாலும் இந்த உலகத்தை இனிப்பாக மாற்றிவிட்டு செல்பவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. நீ இனிப்பானவனாக வெளியில் வா என்று இளைஞர்களிடத்தில் அறைகூவல் விடுக்கிறார் நம்முடைய சுவாமி விவேகானந்தர். எனவே நாம் பார்க்கின்ற மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? 5 விரல்களும் ஒன்றாக இருப்பதில்லை. எனவே மனிதர்களிடத்தில் பல்வேறு வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் இளைஞர்கள் என்ற ஒற்றை சொல் அனைவரையும் இணைக்கின்ற ஒரு சொல். இளைஞர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று யாரும் குறை சொல்ல முடியாமல் இளைஞர்களுடைய அந்த தத்துவம், இளைஞர்களுடைய அந்த உயர்வான எண்ணங்கள் மிகச்சிறந்த அளவில் இருக்கின்றன. இளைஞர்களிடத்தில் இன்னைக்கு பேசுறது மிக கடினமான ஒன்று என்று பெரியவர்கள் அவர்களிடத்தில் பேசுவதை கூட தவிர்க்கிறார்கள். எதை சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறார்கள். எதை சொன்னாலும் எதிர்வாதம் புரிகிறார்கள். சொல்வதை அவர்கள் கேட்பதே இல்லை. இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகின்ற விதத்தில் இளைஞர்களிடத்தில் பாருங்கள். என்னுடைய மாணவர்கள், நான் 17 ஆண்டு காலமாக இந்த ஆசிரியர் பணியில் இருக்கிறேன். இன்று வரை முதலாண்டு மாணவர்கள் கூட என்னை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர்களோடு நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். இன்று வரை அவர்கள் என்னுடைய தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், நான் அவர்கள் மனதறிந்து பழகிய காரணத்தினால் என்ற பெருமை எனக்கு உண்டு. அதை நான் இங்கே பொது வழியில் சொல்வதற்கு உண்மையில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 6 வருடம் கல்லூரி பணி, 12 ஆண்டுகளாக தொடர்கின்ற பல்கலைக்கழக பணி, இதில் எனக்கு உயிராக இருப்பவர்கள் மாணவர்கள். எனக்கு நண்பர்கள் மிக குறைவானவர்கள். ஆனால் மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள். அடிக்கடி நான் சொல்வது உண்டு, நல்ல மாணவர்கள் கிடைத்து விட்டால் நாம் நமக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டியதில்லை. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த மாணவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். நாம் நம்முடைய வேலையை பார்த்துக் கொண்டிருக்கலாம் என்று மகிழ்ச்சியோடு சொல்வேன். அப்படிப்பட்ட நமக்காக பிரார்த்தனை செய்பவர்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு ஆசிரியர் பணி என்பது மிக அற்புதமான பணி. அந்த பணியில் இளைஞர்களை நாம் பார்க்கிறோம். பாவேந்தர் குறிப்பிடுவார், இதயமெல்லாம் அன்பு நதியில் நனைப்போம், இது எனது எனும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். இதயத்தை அன்பு நதியில நினைங்க. ஒரு கதையை நான் படித்த நினைவு வருகிறது. ஒரு சாவியும் சுத்தியலும் பேசிக் கொண்டிருக்கின்றன. ஒரு கற்பனை கதை தான். ஒரு சாவி, ஒரு சுத்தியல், இரண்டும் பேசுகிறது. அப்பொழுது அந்த சுத்தியல் சாவியின் இடத்தில் கேட்கிறது, நான் பூட்டை திறப்பதற்கு படாத பாடுபடுகிறேன், ஓங்கி ஓங்கி அடிக்க வேண்டி இருக்கிறது, ஆனால் அவ்வளவு சீக்கிரம் அந்த பூட்டு திறப்பதில்லை. உன்னை விட நான் பெரியவன், வலிமையானவன், உன்னை விட நான் ஆற்றலில் மிகச் சிறந்தவன். இவ்வளவு இருந்தும் என்னால் ஒரு பூட்டை சாமானியத்தில் திறந்து விட முடியவில்லை, ஆனால் நீ மிக எளிதாக திறந்து விடுகிறாயே என்று சுத்தியல் சாவியிடத்தில் கேட்டதாம். அதற்கு சாவி சொன்ன விஷயம்தான் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் பார்க்கிறேன். உடனே சாவி சொல்லுகிறது, சுத்தியலே, நீ தலையில் ஓங்கி அடிக்கிறாய், நான் இதயத்தில் நுழைகிறேன். தலையில் ஓங்கி அடிப்பவர்களால் ஒரு மனிதனை மாற்றிவிட முடியாது. இதயத்தில் நுழைகின்றவனால் தான் ஒரு மனிதனை எளிதாக மாற்ற முடியும். இது நமக்கு சொன்ன ஒரு பாடமாக நான் பார்க்கிறேன். எனவே சுத்தியல் எவ்வளவு வேகமாக தலையில் ஓங்கி அடித்தாலும் அது திறப்பதற்கு கடினமாக ஆகிறது. ஆனால் சாவி மிகச் சிறியதுதான், அதனுடைய வலிமையும் மிகச் சிறியதுதான். ஆனால் அது பூட்டினுடைய இதயத்தில் நுழைகிறது. மிக எளிதாக அந்த பூட்டை எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் திறந்து விடுகிறது. எனவே இதயமெல்லாம் அன்பு நதியில் நினைப்போம், இது எனது எனும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இதயத்தில் நுழைபவர்களாக இளைஞர்கள் இருக்க வேண்டும். காதல் மட்டும் அல்ல, இதயத்தில் நுழைபவதற்கு நமக்கு காதல் மட்டும் தேவையில்லை, அன்பு எந்த இதயத்திலும் நுழைந்துவிடும். காதல் என்பது நாம் ஒரு பருவ பெண் மீது அல்லது ஒரு பருவ ஆண் மீது வைக்கின்ற இளைஞர்கள் காதலை மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காதல் என்பது இறைவனிடத்தில் வைக்க முடியும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் பாடுகிறார். பக்தி அதுவும் 3 எழுத்து தான். காதல் 3 எழுத்து, பாசம் 3 எழுத்து, நட்பு 3 எழுத்து, அம்மா 3 எழுத்து, அப்பா 3 எழுத்து, சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த அன்பை சொல்லுகிற அத்தனையுமே 3 எழுத்தாக வருகின்றன. அப்ப அந்த அன்பு என்ற 3 எழுத்து வெவ்வேறு பரிமாணங்களில், வெவ்வேறு இடத்தில், வெவ்வேறு உறவுகளில் தொடரும் பொழுது அதற்கு ஒரு பெயர் கிடைக்கிறது. ஆனால் அத்தனைக்கும் அடிப்படை அன்பு. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்பது நம்முடைய வள்ளுவம். எனவே அந்த கண்ணீரால் அந்த அன்பு. மதர் தெரசா அவர்கள் கல்கத்தாவில் வாழ்ந்த பொழுது தொழு நோயாளர்களுக்காக
அவர்கள் ஒவ்வொரு கடையாக ஒவ்வொரு வீடாக நன்கொடை வசூலிக்க செல்கிறார்கள் தங்களுடைய சகோதரிமார்களோடு. அப்பொழுது தெரசாவினுடைய செயல்களை முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு கடைக்காரன் மிக வெறுப்போடு தெரசா நன்கொடைக்காக கையை நீட்டிய பொழுது நடந்து வர்றார். கையை நீட்டிய பொழுது அவன் அவர்களுடைய கைகளில் உமிழ்ந்து விடுகிறான், தன்னுடைய எச்சிலை உமிழ்ந்து விடுகிறான். உடனே சுற்றி இருந்தவர்கள் மிக கோபப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள், வெகுண்டு எழுகிறார்கள். தெரசா அவர்களெல்லாம் அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு அந்த கைகளை தன்னுடைய புடவை தலைப்பில் துடைத்து விட்டு, இது எனக்காக நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், என்னுடைய சகோதரர்கள் தொடுநோயால் துன்பப்படுகிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது உன்னால் தர முடியுமா என்று அந்த மனிதனிடம் மீண்டும் கை நீட்டிய பொழுது அவன் பல லட்சங்களை வாரி கொடுத்தான் என்பது வரலாறு. எப்படிப்பட்ட ஒரு மனித நேயம்! தனக்கு அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் இருந்த பொறுப்பில் அவன் மீது மான நஷ்ட வழக்கு தொடர்ந்து பல கோடியை அவனிடமிருந்து பெற்றிருக்க முடியும். ஆனால் அது இதயத்தில் அன்பு இருப்பவர்களுக்கு அந்த செயல் வராது. அவனையும் மாற்றி அவனையும் மனிதனாக கொண்டு வந்து பிறகு அவனிடத்தில் பெறுகின்ற இந்த செல்வம் நிலையாக ஒரு இடத்தில் போய் நல்ல செயல்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று நினைத்த அந்த உள்ளம். அதனால் ஒரு கவிஞன் எழுதுகிறான், அன்னை தெரசா அவர்களே, நீங்கள் கருவுற்றிருந்தால், நன்றாக கவிதையை கவனியுங்கள், அன்னை தெரசா அவர்களே, நீங்கள் கருவுற்றிருந்தால் 1-2 குழந்தைகளுக்கு தாயாகி இருப்பீர். கருணை உற்று இருந்ததால் பல கோடி மக்களுக்கு தாயாகி விட்டீர். கருணை உற்று இருந்ததால் பல கோடி மக்களுக்கு தாயாகி விட்டீர் என்று எழுதுகிறார். இந்த கவிதை அவருடைய வாழ்க்கையை எவ்வளவு நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. அன்னை தெரசாவாக இருக்கட்டும், திருவள்ளுவராக இருக்கட்டும், பாரதியாக இருக்கட்டும், இந்த உலகம் இன்பமயமாக இருக்கிறது. கடைசி வரை வறுமையில் வாழ்ந்த பாரதி சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய நேர்மறை சிந்தனை, நேர்மறை சிந்தனை வேண்டும், பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்வார்கள். அந்த நேர்மறை சிந்தனை இளைஞர்களுக்கு வேணும். அது அப்படி ஆயிடும், இது இப்படி ஆயிடும், இது நடக்குமா நடக்காதா, பரீட்சையில பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா, எவ்வளவு மார்க் வாங்குவோம், நம்ம என்னவா போறோம் என்னமா, இப்படின்ற எதிர்மறை சிந்தனையை ஒழிச்சிட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மையை சுத்தமாக நம்மகிட்ட வரவிடக்கூடாது. இளைஞர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு முடியும், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது, மகிழ்ச்சியா நட, மகிழ்ச்சியா நட, நம்மால் முடியும். எது நம்மால் முடியல, நம்மால் அனைத்து முடியும், சாதிக்க முடியும், செய்து காட்ட முடியும் என்ற நம்பிக்கை தான் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி. அப்படிப்பட்ட சக்தி உனக்கு இருக்கணும். பாரதி சொல்றான், தெளிவா சொல்றான், வறுமையில் வாடிய பாரதி, எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா. ஏன்னா அவன் தாம் கஷ்டப்படுறத நினைக்கல. இந்த உலகத்துல இறைவன் எத்தனை இன்பங்களை வைத்திருக்கான், எனக்கு கிடைக்கல பரவாயில்ல, ஆனா எல்லாருக்கும் கிடைச்சிருக்குல்ல, கிடைச்சவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க என்று அவன் நினைத்து பார்த்து புலகாங்கிதம் அடைகிறான். இதுதான் அந்த நேர்மறை சிந்தனை. ஒரு வயதான கிழவி ஒரு மருத்துவரிடம் செல்கிறாள். அந்த மருத்துவர் அவளுடைய உடல்நிலையை பரிசோதித்து விட்டு அவளுடைய நோய்க்கு மருந்து தருகிறார். அப்பொழுது அந்த கிழவி கேட்கிறார், எத்தனை நாள் இந்த மருந்தை சாப்பிட வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த மருத்துவர் சொல்கிறார், இதை நீ தினமும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த கிழவி சொல்லுகிறார், அப்ப நான் சாகர வரையும் சாப்பிடணுமான்னு கேட்கிறார். அப்ப அந்த கிழவி கேட்ட கேள்வி, நான் சாகர வரையும் சாப்பிடணுமான்னு. அதற்கு அந்த மருத்துவர் சொன்ன பதில் தான் நேர்மறை சிந்தனை, நீ வாழுகிற வரை சாப்பிட வேண்டும் என்று. ரெண்டுத்துக்கும் பொருள் ஒண்ணுதான், ரெண்டுத்துக்கும் பொருள் ஒண்ணுதான். பார்க்கின்ற பார்வை, சொல்லுகிற வார்த்தை. சாகிறவரையும் சாப்பிடுறதுன்னு சொல்றதும் ஒண்ணுதான், நீ வாழறவரையும் சாப்பிடணும்னு சொல்றது ஒண்ணுதான். ஆனால் சாகின்றவரை என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை நம்மை நிலைகுலைய வைத்து விடுகிறது, நம்முடைய மன வலிமையை போக்குகிறது. ஆனால் நீ வாழுகின்ற வரை சாப்பிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த கிழவிக்கு நாம் வாழப் போகிறோம், மகிழ்ச்சியாக நாம் இருக்க போகிறோம் என்ற தன்னம்பிக்கை வந்து விடுகிறது. இதுதான் நேர்மறை சிந்தனை என்பது. நம் காலில் விழுந்து வணங்குபவர்களை, இளைஞர்களை நாம் எப்படி வாழ்த்தலாம்? நன்றாக இருங்கள் என்று வாழ்த்தலாம். நாசமா போகாம இருங்க அப்படி சொல்றதும் ஒரே பொருள் தான். குட்டிச்சோரா போகாம இருங்க அப்படின்னு யாராவது வாழ்த்த முடியுமா? நல்லா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழணும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழணும், அப்படி வாழ்த்துற அந்த பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறை சிந்தனை. அப்ப வாழ்த்துறதுல எவ்வளவு வகைகள் இருக்கிறது. அப்ப வாழ்த்த பழகுங்கள், போற்றி பாட பழகுங்கள். ஒரு மனிதன் துன்பங்களை சுமந்து கொண்டே இருக்கிறான். இதற்கு ஒரு கதை உண்டு. ஒரு கப்பல் சென்று கொண்டிருக்கிறது. அந்த கப்பலில் பலர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அப்பொழுது அந்த கப்பலில் ஒரு கணவன் மனைவி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கணவன் எப்பொழுதும் தன்னுடைய கவலையை சொல்லிக்கொண்டே மனைவியை மிகவும் கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறான். எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, எனக்கு பண கஷ்டம் இருக்கு, மன கஷ்டம் இருக்கு, பொருளாதாரத்தில் நான் முன்னேற முடியல, எனக்கு தொழில் பிரச்சனை இருக்கு, இவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருக்குன்னு பொழுதன்னைக்கும் அவன் எதிர்மறையாக பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த கணவன் மனைவி அந்த கப்பலில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கப்பலை நடுக்கடலில் ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை மாலுமி சொல்கிறான், கப்பலில் மிகப்பெரிய ஓட்டை விழுந்து விட்டது, கப்பல் இன்னும் சற்று நேரத்தில் முழுகப் போகிறது, ஆனால் ஒரு வழி இருக்கிறது, இன்னும் சற்று தொலைவில் ஒரு தீவு வருகிறது, இந்த கப்பலினுடைய கனத்தை நாம் குறைத்து விட்டால் அந்த தீவை நான் எப்படியாவது சென்று அடைந்து விடுவேன், எனவே உங்களுடைய பெட்டிகளை உடைமைகளை தூக்கி கப்பலில் இருந்து வெளியே எரிந்து விடுங்கள், கப்பல் அதனுடைய கனத்திலிருந்து சற்று குறையும், அது மூழ்குகின்ற நேரத்தை நாம் குறைக்க முடியும் என்று. உடனே அவர்கள் உயிருக்கு பயந்து தங்களுடைய உடைமைகளை தூக்கி தூக்கி விட்டு எறிகிறார்கள். கப்பல் முழுகிற அந்த தன்மையில் கொஞ்சம் மேலே வருகிறது. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் எரிந்து விட்டீர்களா? எரிந்து விட்டோம். உங்களுடைய உடைகள், பெட்டி பெட்டியாக வைத்திருக்கக்கூடிய அந்த பொருள்கள், அவற்றையும் தூக்கி வீசுங்கள், உயிர் முக்கியம், இது உயிர் இருந்தால் எல்லாவற்றையும் நாம் சம்பாத்தி விடலாம், எனவே அவற்றையும் தூக்கி வீசுங்கள் என்று தூக்கி வீசியவுடன் அந்த கப்பல் அழகாக மேலே வந்து கரை சேர்கிறது. மீண்டும் அவர்கள் வேறொரு கப்பலில் தங்களுடைய இல்லத்திற்கு திரும்புகிறார்கள். மீண்டும் அவர்கள் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர்களாக வாழ்கிறார்கள், வருகிறார்கள். அப்பொழுது அந்த மனைவி சொன்னாள் கணவனிடத்தில், நமக்கு இந்த கப்பலில், வாழ்க்கை என்ற கப்பலில் ஓட்டைகள் என்ற ஏற்றத்தாழ்வுகள் வரும் பொழுது நமக்கு அவை கவலைகளாக நம்முடைய உடைமைகள் போல இருக்கும், அவற்றை நாம் தூக்கி எறிந்துவிட்டு, அந்த கவலைகளை தூக்கி எறிந்து விட்டால் அந்த ஓட்டை விழுந்த கப்பல் எங்காவது ஒரு இடத்தில் நமக்கு கரை சேர்த்து விடும், நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டு விடலாம், நம்மால் முடியும், நமக்கு இருக்கிறது, கைகள் இருக்கின்றன, அறிவு இருக்கிறது, அது எங்கும் போகவில்லை, உயிர் இருக்கிறது, நம்மால் சம்பாதித்துக் கொள்ள முடியும், எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கவலைகளை தூக்கி எறியுங்கள். வேதாத்திரி மகரிஷி அருட்தந்தை அவர்கள் ஒரு கருத்தை சொல்வார்கள், கவலைகள் என்கின்றது ஒரு பயணியர்களை போல, பேசஞ்சர்ஸ், அவங்க பிளாட்ஃபாரத்தில் நிற்கிறாங்க. நம்முடைய மனம் என்பது ஒரு தொடர்வண்டி, ட்ரெயின் மாதிரி. மனம் என்பது ஒரு ட்ரெயின், தொடர்வண்டி, அதுல பயணம் செய்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது கவலைகள் என்ற பேசஞ்சர் அந்த ட்ரெயின்ல ஏறணும்னா என்ன செய்யணும்? இந்த ட்ரெயின் நிற்க வேண்டும் அந்த பிளாட்ஃபாரத்தில், அல்லது மெதுவாக நகர வேண்டும். இது மெதுவாக நகர்ந்தாலும் அல்லது அது நின்றாலும் இந்த கவலைகள் ஏறிவிடும். ஆனால் மனம் என்கின்ற வலிமை மிக்க ட்ரெயின் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தால் இந்த கவலை என்கின்ற பேசஞ்சர் அந்த ட்ரெயின்ல ஏற முடியாது. அதுபோல மனதை வலிமையாக வேகமாக வைத்துக் கொள்ளுங்கள், கவலைகள் என்பது நம்முடைய ட்ரெயின்ல ஏற முடியாது. கதவுகள் திறந்திருக்கட்டும், திறந்திருந்தால் கூட மனம் வேகமாக பயணிக்கும் பொழுது கவலைகளால் ஏற முடியாது. அதுபோல நீ உன்னுடைய மனதை வலிமையாக வேகமாக வைத்துக்கொள், 5 புலன்களையும் திறந்து வைத்துக்கொள். ஏனென்று சொன்னால் 5 புலன்களையும் மூடிக்கொண்டிருப்பது தியானம் அல்ல, 5 புலன்களையும் அறிந்து கொள்வது தியானம் என்று சொல்கிறார். அப்ப தியானம் என்பது கூட பாரதி குறிப்பிடுகிறார். யோகம்னா என்ன அப்படின்னு பாரதியிட்ட கேட்டாங்க. கண்ணை மூடிட்டு உட்கார்றதுன்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தாங்க. அல்லது அட்டாங்க யோகம், இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணி, சமாதி, தியானம், சமாதி என்று சொல்லக்கூடிய அட்டாங்க யோகத்தை சொல்ல போகிறாரா? பாரதி எல்லாவற்றையும் படித்தவன், சாஸ்திரங்களை முழுமையாக தெரிந்து கொண்டவன், திருமூலரை படித்தவன், பதஞ்சலி முனிவருடைய யோக சூஸ்திரத்தை படித்தவன். இவ்வளவையும் எதை சொல்ல போகிறான் பாரதி? பாரதத்தில் கேட்கிறாங்க யோகம்னா என்ன? பாரதி மிக எளிமையாக ஒரே வரியில் சொன்னான், ஊருக்கு உழைத்திடுதல் யோகம். ஊருக்கு உழைக்கிறதா யோகம். அதுல வர சந்தோஷம், அதுல வர மன திருப்தி, அதுல கிடைக்கிற தியானம், மன அமைதி வேற எங்கேயும் கிடைக்காது. போ, ஊருக்கு உழைக்க போ, ஊருக்கு உழைத்திடுதல் யோகம். பாரதியினுடைய நிலை எவ்வளவு அழகாக நமக்கு காட்டுகிறது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை பாரதி காட்டுகிறார். நம்முடைய தமிழ்ல பாத்தீங்கன்னா யாரையுமே தாழ்வாக பார்க்கிற மனப்பான்மை தமிழுக்கு கிடையாது. மற்ற மொழிகள்ல இருக்குதான்னு தெரியல, தமிழ் அப்படி கிடையாது. பாரதி குழந்தை பாட்டில் கூட சொல்லுவான், குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். பாப்பா பாட்டில் சொல்றான், சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். இதற்கு பாரதிக்கு மிகப்பெரிய ஒரு கட்டுமானமாக இருந்தது தமிழருடைய ஒரு பண்பாடு. தமிழில் உயர்தனை இருக்கிறது. ஒரு பொருள் இருந்தால், ஒரு சொல் இருந்தால் அதற்கு எதிர்ச்சொல் இருக்கும். உயர்வு, தாழ்வு, உயர்ந்த இடம், தாழ்ந்த இடம், கருப்பு, வெள்ளை, இப்படி நம்ம எல்லாத்துக்கும் எதிர்ப்பதோம். தோழன், தோழி,
எல்லாவற்றுக்கும் நாம் எதிர்ப்பதத்தை சொல்லிக் கொண்டு தலைவன் தலைவி சொல்ல முடியும். ஆனால் உயர்வு என்பதற்கு தாழ்வு என்பதானே எதிர்ச்சொல். ஆனால் உயர்தினை என்று தன்னை சொல்லிக் கொண்ட மனிதன் என்ன சொல்லி இருக்கணும்? தாழ்தினை என்று அல்லவா சொல்லி இருக்கணும். ஆனால் அவன் அப்படி சொல்லல. தன்னை உயர்வாக நினைக்கின்ற ஒரு மனிதனால் பிறரை தாழ்வாக நினைக்க முடியாது. தன்னை உயர்வாக நினைக்கின்ற ஒருவனை நன்றாக கூர்ந்து கவனிங்க. தன்னை உயர்வாக நினைக்கின்ற ஒருவன் இன்னொருத்தனை தாழ்வா நினைக்க மாட்டான். எனவே அகிரணை என்று வைத்தான். உயர்தினை உயர்வு அல்லாத திணை, அவ்வளவுதான். அதுல நெகட்டிவ் ஃபார்மே கிடையாது. உயர்தினை அகிரணை. அகிரணை என்பதற்கு என்ன? உயர்வு அல்லாத திணை, அவ்வளவுதான். எவ்வளவு பாருங்க அந்த தன்மை. சொல்லில் கூட, சொல்லால் கூட ஒரு மனிதனை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதுதான் தமிழருடைய மிகப்பெரிய ஒரு பண்பாடாக இருந்திருக்கிறது. எனவே உழைப்பு. அடுத்தது நான் வருகிறேன். புதியதொரு உலகத்திற்கு உள்ளம் செம்மைப்படுத்தப்பட்டு விட்டது. நம்முடைய வாக்கு இனிமையாக மாற்றப்பட விட்டது. இப்பொழுது செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனிதனுடைய செயல்பாடு, எண்ணம் தூய்மையா இருக்கு. எண்ணியாங்க இதுவே எண்ணிய திண்ணியராக பெரிய திண்மையான எண்ணம் கிடைச்சிருச்சு. உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்று சொல்லுகின்ற அந்த உறுதியை படைத்த நெஞ்சம் வந்து விட்டது. சரி, இப்பொழுது நமக்கு என்ன தேவை? செயல்பாடு. செயல் என்பது மட்டுமே சிறந்த ஒரு சொல் என்று சொல்வார்கள் அறிஞர்கள். எனவே நீ ஏன் உழைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது கார்ல் மார்க்ஸ் இப்படி குறிப்பிடுகிறார். மரங்கள் அமைதியாக இருந்தாலும் காற்று சும்மா விடுவதில்லை என்று சொல்வார். எனவே என்னால் சும்மா இருக்க முடியவதில்லை, இந்த சமூகம் என்னை அசைத்துக் கொண்டு இருக்கிறது என்று கார்ல் மார்க்ஸ் குறிப்பிடுகிறார். மரங்கள் அமைதியை விரும்பினாலும் காற்று சும்மாக இருப்ப விடுவதில்லை. எனவே தான் இயங்குவதற்கு காரணம் இந்த சமுதாயம் என்று குறிப்பிடுவார். எனவே இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இயங்கவில்லை என்றால் பிணம் என்று பொருள். எனவே நாம் இயங்குவது என்பது மிக முக்கியமான செயல்பாடாக இருக்கிறது. எனவே செயல் எப்படிப்பட்ட செயலாக இருக்க வேண்டும்? ஒரு செயலில் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? தன்னுடைய உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும். உடம்பாரழியின் உயிராரழியின் தடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். எனவே இந்த உடம்பை மிக நேர்மையாக, மிக தூய்மையாக, மிக கட்டுக்கோப்பாக ஒரு இளைஞன் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆன்மீக குருவாக, ஆன்மீக ஒரு ஞானியாக சுவாமி விவேகானந்தர் அறியப்பட்டாலும் மல்யுத்தத்தில் அவர் மிகப்பெரிய வல்லவர். தன்னுடைய உடம்பை உடற்பயிற்சி செய்து வைரத்தை போல் வைத்துக் கொண்டிருந்தவர் அவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உடம்பு என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். சுவர் இருந்தால் தான் சித்திரத்தை எழுத முடியும் என்று பழமொழி நமக்கு சொல்லுகிறது. எனவே உடம்பை நல்லா வச்சுக்கணும். எனவே உடம்புக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள வேண்டும், தேவையில்லாத உடம்பிலிருந்து நீக்கிவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உடம்பு, அந்த உடம்பு நமக்கு இருக்கணும். அந்த உடம்பு இருந்தால் தான் சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட செயல். அப்பொழுது இந்த செயலை செய்யும் பொழுது நமக்கு எப்படி இருக்கணும்? குமரகுருபரர் ஒரு பாட்டில் சொல்றார், ஒரு மனிதன் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு என்ன வேணும்? மெய் வருத்தம் பாரார். இந்த உடம்பு கஷ்டப்படுதுன்னு நினைச்சு கவலைப்பட மாட்டான். பசி நோக்கார். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, பரவாயில்ல நான் ஜெயிச்சுட்டு சாப்பிட்றேன். கண் துஞ்சார். தூங்க முடியாது. யுரேக்கா யுரேக்கா என்று கத்திக்கொண்டு குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது வெளியில் வந்து ஒரு அறிவியல் விஞ்ஞானி தன்னுடைய கண்டுபிடிப்பை சொன்னான். தன்னை மறந்துதான் சாதனைங்கிறது. தன்னை மறந்து வெளியில வர்றது சாதனை. அவன் பாருங்க, அவன் குளிச்சிட்டு இருக்கிறோம்னு நினைக்கல. யுரேக்கா கண்டுபிடித்து விட்டேன், வெளியில வந்து சொல்றான் கண்டுபிடித்து விட்டேன். எல்லாரும் அவனை பார்க்கிறாங்க, அதிசயமாக பார்க்கிறார்கள். அவன் சொல்கிறான், நான் கண்டுபிடித்து விட்டேன், என்னுடைய தத்துவத்திற்கான சரியான தியரி, சரியான கொள்கையை, சூத்திரத்தை கண்டுபிடித்து விட்டேன். மகிழ்ச்சியில வெளியில வந்துட்டான், குளிச்சிட்டு இருந்தவன். அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஞானம், எப்படிப்பட்ட ஒரு அந்த அறிவை நோக்கிய பயணம், அந்த குறிக்கோளை நோக்கிய பயணம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் செயல். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார். யாருக்கிட்டையும் தீமையை மேற்கொள்ள, நல்லதை மட்டும் எடுத்துக்கிறது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்க. அன்னப்பறவை மாதிரி தண்ணியை விட்டுட்டு பால் எடுத்துக்கணும்னு சொல்றாங்களே, நடந்துச்சா நடக்கலையா, அன்னப்பறவை இருந்துச்சா இல்லையா சிந்தனை வேணாம். சொல்லியிருக்க விஷயம் நல்லா இருக்கு, எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இளைஞர்கள் அதுதான், அதில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூடாது. நமக்கு தேவையான விஷயம் அதில் சொல்லியிருக்காங்களா, நல்லது இருக்கா எடுத்துக்க, கெட்டது இருக்கா, அது எவ்வளவு முக்கியமா இருந்தாலும் விட்டுருக்கு, வேண்டாம். இளைஞர்களுக்கு அது தேவையில்லை. அப்படிப்பட்ட விஷயம் நமக்கு எவ்வளவு உயர்வான விஷயமா இருந்தாலும் தேவையில்லை. உலகத்துக்கு பயன்படுமா, மக்களுக்கு அது பயன்படுமா, அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார். இவ்வளவு கஷ்டமான வேலையா இருக்கே அப்படின்னு நினைச்சு அந்த வேலையை பார்த்து மலைச்சு போக மாட்டான், திகைச்சு போக மாட்டான். செஞ்சிடலாமே, அருமையா செஞ்சிடலாம், பிரமாதமா பண்ணிடலாம், என்ன முடியுதுல, ஒரு பெரிய விஷயமா, பண்ணலாம் அப்படின்ற ஒரு துணிச்சல், ஒரு நம்பிக்கை ஒரு இளைஞனுக்கு இருக்கணும். செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார். யாராவது நம்மளை விமர்சனம் பண்றாங்களே, நம்ம செய்யற செயலை குத்துகிறார்களே, நம்ம செயலை அவங்க செயல் மாதிரி அவங்க வெளியில்
பிதற்றிக் கொள்கிறார்களே, நம்முடைய உழைப்பை இன்னொருத்தன் திருடுகிறானே, நம்முடைய உழைப்பை இன்னொருத்தன் தன்னுடைய உழைப்பாக, உழைப்பே இல்லாதவன் அதை வெளிப்படுத்திக் கொள்கிறானே, இதெல்லாம் மனசுல போட்டுட்டு உழைப்பிட்டு இருந்தோம்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. அது அவன் புத்தி. கொட்டுவது தேளின் இயல்பு, மனித நேயத்தோடு இருப்பது என்னுடைய இயல்பு. ஒரு துறவி போய் கொண்டிருக்கிறார், ஒரு தண்ணீரில் தேள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஒரு குளத்தில். அந்த தேளை கையில் எடுக்க போகிறார், கையில் கொட்டி விடுகிறது, உதறி விடுகிறார், மீண்டும் எடுக்கிறார், மீண்டும் கொட்டி விடுகிறார், வழியில் துடிக்கிறார். இருந்தாலும் மூன்றாவது முறை அந்த தேளை எடுத்து வெளியே விட்டெறிந்து விடுகிறார். சீடர்கள் கேட்கிறார்கள், அதுதான் கொட்டுதுன்னு தெரியல, எதுக்கு காப்பாத்துறீங்கன்னு. அப்பொழுது அந்த துறவி சொன்னார், கொட்டுவது தேளின் இயல்பு, அது என்றுமே முத்தமிட விரும்புவதில்லை. தேள் என்னைக்குமே முத்தம் கொடுக்காது, கொட்டதான் செய்யும். கொட்டுறதுதான் தேளுடைய இயல்பு. காப்பாற்றுவது என்னுடைய இயல்பு, காப்பாற்றுவது என்னுடைய இயல்பு. ஏன் இயல்பு நான் தேள் கொட்டுதேங்கிறதுக்காக மாத்திக்க முடியாது. அது மாதிரி என்னுடைய உழைப்பை, என்னுடைய நேரத்தை, என்னுடைய வலிமையை இன்னொருத்தை எடுத்து பயன்படுத்துகிறானே என்பதற்காக என்னுடைய வேலையை நான் செய்யாம இருக்க முடியாது. ஏன்னா அது என்னுடைய வேகத்தை குறைத்து விடும், என்னுடைய வலிமையை அது குறைத்து விடும். போ அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டு என் வேலையில நான் பாட்டு பட்டப்பட்ட குதிரை மாதிரி. என்னுடைய டாஸ்க், என்னுடைய கோல் என்ன, என்னுடைய குறிக்கோள் என்ன, அதை நான் நோக்கி போயிட்டே இருக்கணும். இதுதான் ஒரு இளைஞனுக்கு புதியதொரு உலகத்தை செய்வதற்கு குமரகுருபரர் கற்றுத் தருகிறார். அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். இப்படி இருக்கணும் ஒரு இளைஞன். அப்படி இருந்தால் அவன் ஜெயிக்க முடியும் என்று அழகாக அந்த பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உதவுகின்ற மனப்பான்மை. இன்னைக்கு நம்ம போலிகளை பார்த்து ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். பார்க்கின்றவனை எல்லாம் நாம் சாமியார்களாக கருதுகிறோம், பார்க்கின்றவர்கள் எல்லாம் குருநாதர்களாக கருதுகிறோம், பார்க்கின்றவர்கள் எல்லாம் நாம் மிகப்பெரியவர்களாக கருதுகின்றோம். உண்மையில் அவர்கள் அப்படி இருக்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஒரு மனிதனை சரியான பார்வையை கொண்டு நாம் பார்க்க வேண்டும். அவனை பற்றி முழுமையாக தெரியாம அவனுக்கு நான் அடிமையாயிடக்கூடாது, அவன் காலில் விழுந்து கிடக்கக்கூடாது. ஒரு இளைஞனுக்கு அது தேவையில்லை. ஒரு இளைஞன் மிக பெரும் வல்லமை படைத்தவன், அவனுக்கு அறிவு இருக்கு, அவனை பற்றி அவன் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் அவன் திறன் படைத்தவனாக, மகிழ்ச்சி உள்ளவனாக, மனிதனைய மிக்கவனாக ஒரு மனிதனை பார்த்தால் அவனை வணங்குவதில் எந்த தவறும் இல்லை. எனவே ஒரு இளைஞன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனிதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தெளிவு தான் அந்த இளைஞனுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். தெளிவு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இளைஞன் தோற்று போய்விடுவான், யாரா ஒருத்தருக்கு அடிமையா போயிடுவான். என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். இளைஞன் யாருக்கு அடிமையா இருக்க மாட்டான், அன்பு மட்டும்தான் அவனை அடிமைப்படுத்த முடியும். எந்த அதிகாரத்திற்கும் கட்டுப்படாதவன் ஒரு இளைஞன். ஏனென்றால் அவன் அன்பு வயப்பட்டவனாக இருக்கிறான், அறிவு வயப்பட்டவனாக இருக்கிறான். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல ஏமாற்றுபவர்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிறிய நகைச்சுவையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நூலகம், அது ஒரு தனியாருடைய நூலகம். ஒரு தனி மனிதன் ஒரு நூலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். அப்பொழுது இந்த நூலகத்திற்கு பல மாதங்களாக சென்று நல்ல அறிமுகமான ஒரு மாணவன் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த புத்தகம் அவனுக்கு மிக பயனுள்ள ஒரு புத்தகமாக இருக்கிறது. அப்பொழுது அந்த நூலகரிடத்தில், அதை நடத்தக்கூடிய இடத்தில் கேட்கிறான், இதை எனக்கு 2 நாட்கள் இரவலாக தர முடியுமா? இந்த புத்தகத்தை நான் படித்து விட்டு, ஏனென்றால் என்னால் தினமும் இங்கே வந்து படிப்பது சிரமமாக இருக்கிறது, இந்த ஒரு புத்தகத்தை மட்டும் எனக்கு தந்தால் நான் மீண்டும் அந்த புத்தகத்தை எடுத்து சென்று படித்து விட்டு கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். உடனே அந்த நூலகத்தை நடத்துபவர் சொல்கிறார், நான் நிச்சயமாக நூல்களை கடன் தருவதில்லை என்று. உடனே அவன் கேட்கிறான், என்னை தெரியும் அல்லவா உங்களுக்கு? நல்லா தெரியும்பா, நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா நூலை வாங்கினவங்க யாரும் திருப்பி கொடுக்கறது இல்லை அப்படின்னு. ஐயா நான் அப்படி இல்லைங்க, நான் திருப்பி கொடுத்துருவேன், கண்டிப்பா கொடுத்துருவேன், எனக்கு கொடுங்கன்றான். இல்ல நிச்சயமா நூல் வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற. எப்படி இவ்வளவு தீர்க்கமாக சொல்கிறீர்கள்? நூலை வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அப்படி நான் இரவலாக கடன் வாங்கி சேர்த்த நூல் தான் இந்த நூலகம்னு. இப்படி நான் கடன் வாங்கி ஒவ்வொருத்தையும் திருப்பி கொடுக்காம சேர்த்து வச்சு இந்த நூல்களினுடைய அமைப்பு தான் இந்த நூலகம். அதனால தன்னை போல் பிறரை நினைங்கிறது மாதிரி இந்த நூல் வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்றதுல நான் தெளிவா இருக்கிறேன். எப்படி பாருங்க, இப்படிப்பட்டவர்களோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அறிவுங்கிறது எப்படி போயிடுச்சு பாருங்க. ஒரு விலங்கியல் ஆய்வு கூடம், மாணவர்கள் எல்லோரும் அங்கே ஒரு தவளையை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு இளைஞன் அந்த தவளையை ஆய்வு செய்கிறான், பிரட்டி போடுகிறான். தவளை துடித்துக் கொண்டிருக்கிறது, துள்ளுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. நான் ஒரு புதுமையான ஒரு ஆய்வை செய்ய போகிறேன் என்று அவன் அந்த தவளையை என்ன பண்றான், ஒரு காலை வெட்டி எடுத்துட்டான். வெட்டி எடுத்துக்கிட்டு அந்த தவளைகிட்ட போய் கைத்தட்டி ஜம்ப் அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னான். உடனே அந்த தவளை ஒரு காலால் இழந்ததுக்கு அப்புறம் இந்த 3 கால்களை கொண்டு அப்படி தாவி குதிக்கிறது. உடனே அந்த தவளையை திருப்பியும் பிடிச்சு வச்சுட்டு ஆய்வினுடைய முதல் முடிவை எழுதுகிறான். தவளையினுடைய ஒரு காலை வெட்டி விட்டால் தவளை தாவும். அடுத்தது ஆய்வு 2,
தவளையினுடைய 2வது காலை வெட்டிட்டான். திருப்பி போய் ஜம்ப் அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னான். அது 2 கால்களை இழந்தாலும் முயற்சி செய்து முயன்று அந்த 2 கால்களை கொண்டு தாவுகிறது. எழுதின முடிவு, தவளையின் 2 கால்களை வெட்டி விட்டால் தவளை தாவும். அடுத்தது ஆய்வு நம்பர் 3, 3வது காலையும் வெட்டிட்டான். தவளைகிட்ட போய் ஜம்ப் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்றான். 3 கால்களையும் இழந்த தவளை 1 காலை வைத்துக் கொண்டு மிகவும் கடினப்பட்டு தாவுகிறது. ஆய்வில் எழுதுறான், தவளையின் 3 கால்களை வெட்டி விட்டாலும் தவளை தாவும். அடுத்தது கடைசியாக 4வது காலையும் வெட்டி விடுகிறான். தவளைகிட்ட போய் ஜம்ப் பண்ணா, அது தாவலை. உடனே ஆய்வினுடைய முடிவை எழுதுகிறான், 4 கால்களையும் வெட்டி விட்டால் தவளைக்கு காது கேட்காது. இப்படி போயிட்டு இருக்கு ஆய்வு. ஒரு ஆய்வு 4 காலையும் வெட்டினா தவளை எப்படி தாவும் நாம் யோசிக்கல, 4 காலையும் வெட்டிட்டோம்னா தவளைக்கு காது கேட்காதுன்னு முடிவு செஞ்சுட்டான். இப்ப ஆய்வுங்கிறது அப்படி போயிடுச்சு. E=mc² என்கின்ற மிக பெரும் ஆய்வு, அணுவை பிளந்தால் மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கின்ற ஐன்ஸ்டீனுடைய அந்த மிகப்பெரிய ஆய்வு இன்று எப்படி பயன்படுத்தப்படுகிறது? அதை கண்டுபிடித்த காலத்திலேயே அவர் அதை மிகப்பெரிய அழிவுக்கு பயன்படுத்துவது, 2ஆம் உலகப் போரில் அணுகுண்டுகளாக பயன்படுத்துவதை பார்த்தவுடன் வெட்கி தலைகுனிந்து இதற்காக நாம் இந்த ஆய்வை செய்தோம் என்று அவர் மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்ததாக நமக்கு வரலாறுகள் சொல்லுகின்றன. ஒரு அமெரிக்க பனிச்சறுக்கு விளையாட்டு, அந்த அமெரிக்க பனிச்சறுக்கு விளையாட்டில் ஒரு இளைஞன், சிறு பிள்ளை, 10 வயது விளையாடி கொண்டிருக்கிறான். அங்கே யாக் என்ற எருமை கூட்டத்தை ஒரு சிறுவன் மேய்த்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் அந்த சிறுவன், பனிச்சறுக்கு விளையாடக்கூடிய சிறுவன் வேகமாக சறுக்கி சென்றதில் பக்கத்தில் இருக்கிற ஏரியில் விழுந்து விடுகிறான். ஏரி நிறைய தண்ணீர், நீச்சல் தெரியாது, கத்துகிறான், கதறுகிறான். கரையில் இதை பார்த்த தந்தை, மிக பெரும் பணக்காரர், கோடீஸ்வரர், அவர் கதறுகிறார், தனக்கும் நீச்சல் தெரியாது, இந்த ஐஸ் நிரம்பிய இந்த குளிர்ந்த தண்ணீரில் யார் என்னுடைய பிள்ளையை காப்பாற்ற போகிறார்கள் என்று கத்துகிறார். உடனே அந்த மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவன் அந்த ஏரியில் குதித்து அந்த சிறுவனை உயிரோடு காப்பாற்றி கரை சேர்க்கிறான். அப்பொழுது அந்த பணக்காரர் கேட்கிறார், என்னுடைய ஒரே மகனை நீ காப்பாற்றி விட்டாய், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்கிறார். அவன் உடனே, எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, அப்பொழுதெல்லாம் படிப்பதற்கு நிறைய செலவு செய்யணும், எனவே எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, என்ன படிக்க வைக்கிறீங்களா, நீ எவ்வளவு படிக்கணும்னு விரும்புறியோ அவ்வளவு படி, உனக்கு நான் அவ்வளவு செலவை நான் ஏற்கிறேன் என்று அவனுக்கு பள்ளியில் சேர்த்து விடுகிறார். இது நடந்து 20 வருடங்கள் கடந்து விட்டன. ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் உலகத்தினுடைய ஆகச்சிறந்த மருத்துவர்கள் பார்த்து சிகிச்சையால் பலனளிக்க முடியாத ஒரு நோயாளி உயிரோடு இருக்கிறான். ஆனால் அவனை காப்பாற்றுவது மிக கடினமாக இருக்கிறது. அந்த நோயை போக்க முடியவில்லை. பலர் முயன்று பார்த்து விட்டார்கள், அனுபவசாலியான மருத்துவர்கள். அப்பொழுது ஒரு இளைஞன் வருகிறான். நான் இவரை சிகிச்சை செய்ய முயற்சி செய்யட்டுமா என்று. உலகத்தில் உள்ள அத்தனை மருத்துவர்களும் எள்ளி நகையாடுகிறார்கள். உன்னால் இது முடியுமா, எவ்வளவு பெரிய அனுபவஸ்தர்கள், எங்களாலே இந்த சிகிச்சையை செய்ய முடியாமல் நாங்கள் இருக்கிறோம், நீ எப்படி செய்ய முடியும் என்று கேட்கும் பொழுது, நான் முயன்று பார்க்கிறேன், சரி சாக போகிறவன் தானே, செஞ்சு விட்டு போகட்டும் என்று அனுமதி தருகிறார்கள். 1 வாரத்தில் குணப்படுத்தி விடுகிறார். உடனே அந்த பிழைத்த இளைஞன் கேட்கிறான், என்னுடைய உயிரை காப்பாற்றி விட்டீர்கள், யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது என்று சொன்னார்கள், ஆனால் நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உடனே அந்த இளைஞன் சொல்லுகிறான், எனக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, உங்களை நான் காப்பாற்றுவது 2வது முறை என்று சொல்லுகிறார். உடனே அந்த இளைஞனிடத்தில் அவன் கேட்கிறான், எப்படி 2வது முறை நீங்கள் என்னை காப்பாற்றுவதாக சொல்கிறீர்கள் என்று. 10 வயதாக இருக்கும் பொழுது ஏரியில் விழுந்த உங்களை நான் தான் தூக்கி காப்பாற்றினேன், உங்களுடைய தந்தையாருடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயலால் நான் இன்று கல்வி கற்று மிக பெரும் அறிவியல் மருத்துவராக விளங்கி இருக்கின்றேன் என்று சொன்னான். அந்த இளைஞன் தான் அலெக்சாண்டர் பிளம்மிங். சரியான வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படும் பொழுது ஒரு மாடு மேய்க்கக்கூடிய இளைஞன் கூட மிக பெரும் மாபெரும் மருத்துவனாக வர முடியும் என்பதற்கு அலெக்சாண்டர் பிளம்மிங் என்கின்ற மருத்துவ அறிவியல் விஞ்ஞானியினுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது. எனவே வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு சரியாக கொடுக்கப்பட்டால் அவர்கள் மிக பெரும் சாதனைகளை படைப்பார் என்பதற்கு அந்த ஒரு உதாரணம் நமக்கு போதும். நாம் இன்று சில விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது. நம்முடைய பண்பாட்டில் சிலவற்றை நமக்கு காட்டுகிறார்கள், அதை அவர்கள் சூசகமாக நமக்கு தெரிவிக்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சியும் தொடங்கும் பொழுது ஒரு விளக்கு இருக்கும், அந்த விளக்கை ஏற்றுவார்கள். விளக்கு ஏற்றி தொடங்குவது ஒரு மங்களமான காரியம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு தத்துவம், நமக்கு சொல்ல வேண்டிய ஒரு தத்துவம் இருக்கிறது. என்ன? அந்த விளக்குக்கு என்ன தேவை? முதலில் எண்ணெய் தேவை. எண்ணெய் தேவை,
அடுத்து திரி தேவை, மூன்றாவது தீ தேவை. இந்த 3 தேவைகள் இருக்கின்றன. எண்ணெய், திரி, தீ. இதை 3 சொல்லி பாருங்களேன், சேர்த்து சொல்லி பாருங்களேன். எண்ணெய், திரி, தீ, எண்ணெய், திரி, தீ, எண்ணெய், திரி, தீ, எண்ணெய், திரி, தீ, எண்ணெய், திரி, தீ. வேகமா சொல்லி பாருங்க. முதல்ல ஒன்னையே திருத்து, அப்புறம் உலகத்தை திருத்தலாம். எனவே வழிபாடு என்பதும் நம்முடைய வாழ்க்கை முறை என்பதும் வேறு வேறு அல்ல. என்னை நான் திருத்திக் கொள்ளுகிறேன், என்னை நான் திருத்திக் கொள்ளுகிறேன், பிறகு உலகத்தை திருத்திக் கொள்கிறேன். ஏன்னா நாம திருந்தாம உலகத்தை சொல்லிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த சொல்லில் ஆற்றல் இல்லாமல் போய்விடும், அந்த செயலில் வலிமை இல்லாமல் போய்விடும். எனவே என்னை நான் திருத்துகிறேன். எனவே தான் விளக்கேற்றும் பொழுது நமக்கு அந்த எண்ணம் வர வேண்டும். என்னை நான் திருத்திக் கொள்ளுகிறேன், என்னை திருத்தி நான் உலகத்தை திருத்த முயற்சிக்கின்றேன். இதற்கு ஒரு அழகான ஒரு கதை உண்டு. பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடத்தில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்துகிறார். பகவான் கேட்கிறார், என்னம்மா பிரச்சனை? என் குழந்தை அதிகமா இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். உடனே பகவான் சொல்றாரு, ஒரு வாரம் கழிச்சு வா, நான் அவனுக்கு புத்திமதி சொல்றேன். ஒரு வாரம் கழிச்சு வந்தா அந்த தாய் குழந்தையோடு அந்த குழந்தைய மடியில அமர்த்தி வைத்து, இனிப்பு அதிகம் சாப்பிடக்கூடாது, எல்லா சுவைகளும் உடம்புக்கு தேவை, இனிப்பு அதிகமா சாப்பிட்டா அது நமக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு 10 நிமிடம் அவனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பி விடுகிறார். பக்கத்தில் இருந்த விவேகானந்தருக்கு ஒரு சந்தேகம், குருவே இது அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே, பெரிய விஷயத்தை நீங்க சொல்ல போறீங்களோன்னு நினைச்சிட்டு நானும் காத்திருந்தேன். ஆனால் இந்த விஷயம் நீங்க அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே, ஏன் ஒரு வாரம் தாமதப்படுத்தி சொன்னீர்கள் என்று சொல்லும் பொழுது பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னார், அதுவரை இனிப்பை நானும் அதிகமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். எனவே நான் அதிகமாக இனிப்பை சாப்பிட்டுக் கொண்டு மற்றவனிடத்தில் இனிப்பை அதிகமாக சாப்பிடுவது தீமை என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை. இந்த ஒரு வார காலத்தில் இனிப்பை என்னால் குறைத்துக் கொள்ள முடிகிறதா என்று தற்சோதனை செய்து பார்த்து வெற்றி அடைந்தேன். எனவே நான் அறிவுரை சொல்லக்கூடிய தகுதிக்கு வந்துவிட்டேன். அந்த குழந்தைக்கு நான் அறிவுரை சொன்னேன் என்று சொன்னார். எனவே ஒரு மனிதனுடைய அறிவுரை என்பது வாழ்ந்து காட்டக்கூடியதாக இருக்கணும். டீச் பண்றதா இருக்கக்கூடாது, பிரீச் பண்றதா இருக்கக்கூடாது. அது அவனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். வாழ்க்கை ஒரு மனிதனை நெறிப்படுத்தும், அவனுடைய வாழ்க்கை முறை அவனை வெளிப்படுத்தும். சில பேர் வரலாற்றை எழுதுகிறார்கள், சில பேர் வரலாற்றை படிக்கிறார்கள், சில பேர் வரலாறாக வாழ்கிறார்கள். மூவர் நமக்கு பார்க்கிறோம். சில பேர் வரலாற்றை எழுதுறாங்க, சில பேர் வரலாற்றை படிக்கிறாங்க, சில பேர் வரலாறாக வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களாக இளைஞர்கள் வர வேண்டும். அதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான செய்தி. அதே போல நம்மிடத்தில் நிறைய குற்றங்கள் இருக்கலாம், நம்மிடத்தில் நிறைய குற்றங்கள் இருக்கும், நமக்கு தெரியாது, அதை நம்ம என்னைக்குமே பார்க்கறது இல்லை. நம்முடைய அறிவு, அந்த ஆணவம் நம்முடைய அறிவை மறைச்சிருது. ஒரு கணவன் மனைவி ஒரு வீட்டில் இருக்கிறார்கள், மாடிப்பகுதியில் குடியிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மனைவி கணவனை அழைத்து பக்கத்து வீட்டு பெண்மணியை காட்டுகிறார். அங்க பாருங்க, ஒரு பெண் இருக்கிறா, ஜன்னல் வழியாக அந்த பெண் பாருங்க துணியை துவைச்சு போடுறா. ஆனா அது எவ்வளவு அழுக்கு இருக்கு பாத்தீங்களா? இதை கூட புருஷன் ஒண்ணுமே சொல்றது இல்லை. ஆனா நான் உங்களுக்கு எவ்வளவு செய்யறேன், நீங்க திரும்ப திரும்ப என்னங்க திட்டிக் கொண்டே இருக்கிறீர்களே அப்படின்னு அந்த கணவனிடத்தில் சொல்கிறாள். இது ஒரு நாள் முடிந்தது. அடுத்து 2 நாள் கழித்து திரும்பவும் கணவனை அழைத்தார். இப்ப பாருங்க, அவ பாத்திரம் தேய்ச்சி வச்சிருக்கிறா. அந்த பாத்திரம் எவ்வளவு அழுக்கா இருக்கு பாத்தீங்களா? அவ தேய்ச்சி வச்ச பாத்திரத்தை பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்கு. நான் எவ்வளவு சுத்தமா பாத்திரம் தேய்க்கிறேன், என்ன நீங்க திட்டிகிட்டே இருக்கீங்களே, அவ பாத்திரத்தை எப்படி தேய்க்கிற, இப்படியே சொல்லிக்கொண்டே. ஒரு நாள் அந்த கணவன் அழைத்தான். இப்பொழுது பார், அவள் துணிகளை எவ்வளவு அழகாக துவைத்திருக்கிறார். ஆமாங்க, நல்லா துவைச்சிருக்கிறார். பாத்திரம் கழுவி வச்சிருக்கா, எவ்வளவு பளிச்சு. அவ திருந்திட்டாளான்னு கேட்டா, இல்ல, நம்ம வீட்டு கண்ணாடி ஜன்னலுடைய கதவுகளை நான் தான் துடைத்து சுத்தம் செய்தேன். அழுக்கு அங்க இல்ல, நம்ம ஜன்னல் கண்ணாடியில் இருந்தது. அந்த அழுக்கு நிறைந்த கண்ணாடியை மூலமாக நீ பார்த்ததால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உனக்கு அழுக்காக தெரிந்தது. இதை நான் துடைத்து எடுத்து விட்டேன். நம்மிடத்தில் இருக்கிற குறையை நான் எடுத்து விட்டேன். இப்பொழுது உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் நமக்கு சரியாக தெரிகிறார்கள். எனவே குறை நம்மிடத்தில் இருக்கிறது என்று அவளுக்கு அறிவுறுத்தினார். அதுதான் தினமும் ஒரு கணவன் சென்று விட்டு வருகிறான் வேலைக்கு. கொஞ்ச நாள்களாக அவன் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது மனைவி கேட்கிறார், 6 மணிக்கு வர வேண்டிய நீங்கள் தினமும் 8 மணிக்கு வருகிறீர்களே, எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு சண்டை போடுறார். அப்ப கணவன் சொல்றான், பக்கத்துல ஒருவர் திருமந்திர சொற்பொழிவு நடத்தி கொண்டிருந்தார், நான் கேட்டுக்கிட்டு வரேன். அப்ப அவ கேட்டா, நீங்க தமிழ் படிச்சிருக்கீங்களா? இல்லம்மா. தத்துவம் படிச்சிருக்கீங்களா? இல்லம்மா. நீங்க எந்த துறையில வேலை பார்க்குறீங்க? மென்பொருள் ஆய்வகத்தில் நான் வேலை செய்கிறேன், சாஃப்ட்வேர் ஃபீல்டு. மென்பொருள் ஆய்வகத்துல சயின்ஸ் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்ச உங்களுக்கு அதுல என்னத்தை புரிஞ்சுதுன்னு கேட்டார். என்ன உங்களுக்கு புரிஞ்சுது அதுல? அப்பொழுது அவர் சொன்னார், எனக்கு அதுல புரியுதோ புரியலையோ,
ஒரு வடிகட்டி இருக்கிறது, அழுக்கான வடிகட்டி இருக்கிறது. அதில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறோம். அந்த வடிகட்டியில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறோம். தண்ணீரை அந்த வடிகட்டி வைத்துக் கொள்வதில்லை. வடிகட்டியில் தண்ணீர் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த வடிகட்டி தூய்மையாவது போல, தண்ணீர் போல எனக்கு அவர் சொல்வது புரியாமல் போய்கொண்டே இருந்தால் கூட வடிகட்டி என்ற என்னுடைய மனம் தூய்மைப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அந்த தூய்மைக்காக நான் போகிறேன். எனவே புரியும் பொழுது அது எனக்கு புரியும். ஆனால் அந்த பொழிவு என்னுடைய மனம் என்கின்ற அழுக்கான வடிகட்டியை தூய்மைப்படுத்துகிறது. வெளியில் தண்ணீர் போவதை பற்றி நான் கவலைப்படவில்லை, புரிவதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. முதலில் அதை நான் கேட்க வேண்டும். அதான் சொன்னாங்க, நல்லாரை காண்பதும் நன்றி, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றி, கற்றிலனாயினும் கேட்க. திருவள்ளுவர் சொல்றார். படிக்க முடியலையா? கேளு. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். எனக்கு ஒண்ணு புரியுதோ புரியலையோ, நல்ல விஷயம் தெரிஞ்சிருச்சா அதை கேளு, நல்ல விஷயம் தெரிஞ்சிருச்சா அதை பாரு, நல்ல விஷயம் தெரிஞ்சிச்சா சொல்லு. அதை உனக்கு புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்னா நமக்கு நாள் பத்தாது, நேரம் பத்தாது. அன்றறிவாம் என்னாது அறம் செய்யன்னு சொன்னார். நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு இல்லாம போலாம், நீ இல்லாம போலாம், நான் இல்லாம போலாம் நாளைக்கு. அப்ப நாளைக்கு செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவதற்கு பாருங்க, அதை விட மிகப்பெரிய ஒரு சோம்பேறித்தனம் எதுவுமே இல்லை. நாளை நமக்கு இல்லாமல் போகலாம். எனவே அன்றறிவோம் என்னாது, இன்னைக்கு நல்ல விஷயத்தை நன்றே செய், ஒன்றே செய், ஒன்றும் நன்றே செய், நன்றும் இன்றே செய்யும் சொன்னாங்க. இன்றும் இப்பொழுதே செய்யும் சொன்னாங்க. அடுத்தது இன்னைக்கு இருக்கிற புது கம்மியன் சொல்றான், இன்றே செய்யினா கூட சரி மத்தியானத்துக்கு மேல செஞ்சுக்கலாம் அப்படின்னும். மத்தியானம் நமக்கு ஏதாவது வேலை வரும், இல்லைன்னா எவனாவது ஒருத்தன் வந்து நம்ம வாயை தேவையில்லாம புடுங்கி நம்மளை டென்ஷன் ஆக்கி விட்டுருவோம். அப்ப நன்றே செய், அந்த நன்றும் இன்றே செய், இன்றும் இப்பொழுதே செய், நினைச்ச உடனே செஞ்சிரு. நல்லது. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு கொடுக்க தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? இந்த கையில இந்த கைக்கு மாத்துறதுக்குள்ள புத்தி மாறி போடும். இதை போய் கொடுக்கறதா, அப்புறமா கொடுத்துக்கலாம், வை அப்படின்னு சொல்லிடுவோம். அல்ல, அன்பை எதிர்பார்ப்பவர்களாக நீங்கள் இருக்காதீர்கள், அன்பை கொடுப்பவர்களாக இருக்கு. புத்தர் ஒரு அழகான ஒரு பழமொழியை சொல்லுவார், டோன்ட் பி எ பெகர் ஆஃப் லவ். நல்ல இந்த பழமொழியை வாங்கிக்கோங்க. டோன்ட் பி எ பெகர் ஆஃப் லவ், பி எ டோனர் ஆஃப் லவ்னு சொல்லுவார். எனவே அந்த புத்த தத்துவம் நமக்கு எதை சொல்லுகிறது? அன்பை கொடுப்பவர்களாக இருங்கள், கேட்பவர்களாக. அன்பை பிச்சை எடுப்பவர்களாக இருக்காதீங்க. எனக்கு யாரும் அன்பு செலுத்த இல்லைன்னு சொல்ல, நீ அன்பு செலுத்து, நீ கொடு. பந்த விட்டு எரிஞ்சது திரும்ப வருது பந்தா தானே இருக்கும். பந்த விட்டெறிஞ்சது அணுகுண்டாவா திரும்ப போகிறது. எனவே அன்பு என்ற பந்த விட்டெறி, அது போயிட்டு திரும்ப வரும்பொழுது நமக்கு அன்பாகத்தான். எந்த வலிமையில் அது சென்றதோ அதே வலிமையில் பட்டு நமக்கு திரும்பும். அந்த அன்பு என்ற பந்தை விட்டறிந்து பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கிறது அன்பாகத்தான் இருக்கும். அதுதான் சொல்றாரு நமக்கு. அதனால மனம் அழகா இருக்கணும். பியூட்டிஃபுல் பீப்புள் ஆர் நாட் எ குட் பீப்புள். அழகா இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க நினைச்சிடாத. ஆனா நல்லவங்க எல்லாருமே அழகா தெரிவாங்க. நல்லவங்க எல்லாருமே நமக்கு ஒரு மிகப்பெரிய கோட் சூட் அழகான டை கட்டி இருக்கிற காந்தியை நம்முடைய காகிதங்களில் பார்க்க முடியாது. ஆனால் அந்த வழுக்கை தலையும் உருண்டை கண்ணாடியும் அரை ஆடையோடு நிற்கின்ற வளைந்து கோலூன்றிய அந்த வயோதிக காந்தி தான் நமக்கு தியாகத்தை கற்றுக் கொடுத்த வடிவமாக நம்முடைய ரூபாய் தாள்களில் நம்முடைய தேச தந்தையாக நாம் பெரிதும் போற்றுகிற ஒரு வடிவமாக பார்க்கப்படுகிறார். எனவே அழகு வடிவத்தில் இல்லை, செயல்பாட்டில் இருக்கிறது. செயல்பாட்டில் இருக்கிறது. அன்னை தெரசா அவர்களின் பருவகால படங்கள் நமக்கு தெய்வீகத்தமாக காட்டவில்லை. ஆனால் அந்த கூணல் விழுந்த முதுகும், சுருக்கம் விழுந்த கண்ண தசைகளும், அந்த உடம்பு முதுமையினுடைய சாயல்கள் படிந்த அந்த உடம்பும் தான் நமக்கு தெய்வீகத்தை, தியாகத்தை, பண்பை காட்டியது, வணங்க செய்கிறது. எனவே அழகு பார்ப்பவர்கள் கண்களில் இருக்கிறது, செய்பவர்களுடைய செயல்பாடில் இருக்கிறது. எனவே பியூட்டிஃபுல் பீப்புள் ஆர் நாட் ஏ குட் பீப்புள், பட் ஏ குட் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் என்கின்ற கருத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே புதுமை என்பது எல்லாத்தையும் புதுமையா பார்க்கிறது இல்லை. பழமையிலிருந்து புதுமையை எடுத்துக்கொள்ள வேண்டும். பழமையிலிருந்து புதுமை, பழமையை சுத்தமா ஒதுக்கிட்டு புதுமையாக நான் வாழப்போகிறேன், என்னுடைய வாழ்க்கை என்பது மிகவும் புதுமையாக இருக்க போகிறது என்று நாம் முற்றிலும் மாறுபட்டவர்களாக வாழ்வது புதுமை அல்ல. இட்லி மாவு இருக்கிறது, அதை தோசையாக்குவது ஒரு புதுமை, அதை ஊத்தப்பமாக செய்வது ஒரு புதுமை, அதை காய்கறி தோசையாக மாற்றுவது மற்றொரு புதுமை, அதை பொடி தோசையாக மாற்றுவது, பூண்டு தோசையாக மாற்றுவது, அதை பணியாரமாக சுட்டு பார்ப்பது, இப்படி அந்த தோசையில் பலவேறு வடிவங்களை பார்ப்பது புதுமை. ஆனால் இட்லி என்கின்ற, இட்லி மாவு என்கின்ற ஒரு பழமையிலிருந்து தான் அது கட்டமைக்க முடியும்.
எனக்கு விழுதுகள் அழகாக இருக்கின்றன, வேர்கள் தேவையில்லை என்று மரத்தினுடைய வேர்களை வெட்டி விடுவது போல பழமை வேண்டாம், புதுமை மட்டும் போதும் என்பது. நாம் ஸ்பூன்ல சாப்பிடுறது நாகரிகமாக இருக்கலாம், ஆனால் கைகள் இருந்தால் தான் ஸ்பூன்ல சாப்பிட முடியும். எனக்கு ஸ்பூன் போதும், கை வேண்டாம் அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு. வாயில கப்பிட்டு வாயால சாப்பிட முடியாது, ஸ்பூனை வாயில கப்பிட்டு சாப்பிட முடியாது. அப்ப கை என்ற ஆதாரம், அந்த பழமை நமக்கு வேண்டும். எனவே இது பண்பாடு, ஸ்பூன்ல சாப்பிடுறது நாகரிகம். எனவே பண்பாட்டினுடைய அடித்தளத்தில் இருந்து நாகரிகம் கட்டமைக்கப்பட வேண்டும். பழமையினுடைய அடிப்படை தன்மைகள், நல்ல தன்மைகள் இருந்து புதுமை கட்டமைக்கப்பட வேண்டும். முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பெருத்தும பெற்றியனே. சிவபெருமானே, இறைவனே எப்படி இருக்கிறான்? பழமைக்கு பழமையா இருக்கிறான், புதுமைக்கு புதுமையா இருக்கிறான் சொல்றார் மணிவாசகர். இறைவனை விருத்தனாகி பாலனாகி, அவன் முதியவனாக இருக்கிறான், இளைஞனாக இருக்கிறான். ஞானசம்பந்தர் விருத்தனாகி பாலனாகி என்று சொல்கிறார். அப்ப இறைவனே தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் பழமையானவன் தான். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி. அவன் ஆதி அந்தம் இல்லாமல் இருக்கிறான். ஆனால் இன்று இருக்கின்ற புதுமைக்கும் அவன் புதுமையாக இருக்கிறான். அதுவே அந்த புதுமையையும் நாம் வரவேற்க வேண்டும். அதே சமயத்தில் பழமையை விட்டுவிடக்கூடாது. பழமை, முதுமையை, அது முதியவர்களுடைய நல்ல அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நெருப்பில் சுட்டுக் கொண்டவன் தான் முதலில் நெருப்பு சுடும். அதனுடைய தன்மை என்பது சுடுகின்ற தன்மை, வெம்மை தன்மை என்பதை சொன்ன அந்த அனுபவசாலியினுடைய உரையை நாம் புறம் தள்ளிவிட்டு நான் தொட்டு பார்த்துதான் தெரிந்து கொள்வேன் என்று எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க முடியும் என்றால் அது முடியாது. இந்த உலகத்தில் இல்லாத ஒரு காரியம். எனவே அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்தை நாம் அப்படியே அதை கேட்டுக்கொண்டு, அது உண்மையாக இருந்தால் எடுத்துக்கொண்டு போகிறோம், உண்மையில் விட்டுட்டு போறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நாம் படைக்க வேண்டும். நல்ல மொழி அறிவு. தோல்வி நம்மை செதுக்குகிறது, வெற்றி நம்மை ஆணவத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறது. எனவே தோல்வி அடைந்தவன் தான் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்க முடியும். ஆனால் வெற்றி அடைந்து விட்டால், அது அவனுக்கு நிறைவை தந்து விட்டால், அவன் தொடர்ந்து பயணிக்காமல் கூட போய்விடுவான். எனவே தோல்வி ஒரு மனிதனை செதுக்கி கொண்டே இருக்கிறது. துவண்டு விடாமல் நாம் அந்த தோல்விகளை படிக்கட்டுகளாக, தடைக்கற்களை படிக்கட்டுகளாக மாற்றி நாம் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசன் உங்களுக்கு தெரியும். அவருக்கு மின்பல்பை கண்டுபிடித்தவர் என்று பல கண்டுபிடிப்புகள் அவர் கண்டுபிடித்தார். அவர் 40 முறைகளுக்கு மேல் அந்த கண்டுபிடிப்புக்காக முயற்சி செய்து தோற்றுக்கொண்டே இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஒரு நண்பர் கேட்கிறார், இந்த 40 முறைகளும் நீ தோற்றுவிட்டாயே, மீண்டும் ஏன் இதை முயற்சி செய்கிறார் என்று. உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுகிறார், இத்தனை முறைகளிலும் நான் கண்டுபிடித்திருக்கிறேன் என்று சொன்னார். கேட்டவருக்கு ஒன்னும் புரியல. இவ்வளவு முறையிலும் தோல்வி, என்னத்தை கண்டுபிடிச்சீங்கன்னு. இத்தனை முறைகள் தோல்வி அடையும் என்பதை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். எனக்கு பின்னாடி வர இளம் விஞ்ஞானி இந்த வேலையை செய்ய மாட்டான். இது தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த ஃபார்முலாவில் தோத்து போயிருக்காரு அப்படின்னு அவன் புது ஃபார்முலாவுக்கு போவான். அப்ப நான் தான் பள்ளத்தில் விழுந்து இந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறது என்று அறிவிக்க முடியும். அதுபோல நான் தான் தோல்வி அடைந்து இது தோல்வியான முறை என்று அடுத்தவனுக்கு சொல்ல முடியும். எனவே அத்தனை முறையும் நான் தோல்வி என்பதை கண்டுபிடித்திருக்கிறேன் என்று சொன்னார். அடுத்த முறை அவர் வெற்றி பெற்றார். அப்ப தோல்வியை கூட மகிழ்ச்சியாக, அதை ஒரு தன்னுடைய வெற்றிக்கான படியாக மாற்றுகின்ற அறிவாளிகள் நம்முடைய மண்ணில் இருந்திருக்கிறார்கள். ஊனத்தை பெரிதாக நினைக்காமல். ஒரு ஜப்பானிய கதை உண்டு. ஒரு கிழவி தினமும் பாலைவனத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவதற்காக பல மைல் தூரம் நடந்து சென்று வருவாள். 2 குடங்களில் தண்ணீர் எடுத்து வருவாள். அவள் இருக்கிற இடம் பாலைவனம், தண்ணீர் இருக்கிற இடம் மிக தொலைவான ஒரு இடம். எனவே அங்கு சென்று எடுத்து வருவாள். அதில் 2 குடங்களில் ஒரு குடம் ஓட்டை குடம். அவள் தினமும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவாள். நல்ல குடத்தில் முழுமையான தண்ணீர் வீட்டுக்கு வந்துவிடும். அந்த ஓட்டை குடத்தில் தண்ணீர் பாதி அளவு தான் வீட்டுக்கு வந்து சேரும். அப்பொழுது ஒரு நாள் இந்த நிறைகுடம் ஓட்டை குடத்தை பார்த்து சொல்லுகிறது, நான் இந்த கிழவிக்கு எவ்வளவு நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவு நான் அவளுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறேன், ஆனால் நீ இப்படிப்பட்ட கிழவிக்கு உதவி செய்யாமல் இருக்கிறாயே, உன்னால் இந்த கிழவி முழுமையான பலனை அடைய முடியாமல் இருக்கிறதே என்று சொல்லி அந்த கிழவியினிடத்தில் அந்த குடத்தை பற்றி குறை சொல்வதாக அந்த கதை அப்படியே சென்று கொண்டிருக்கிறது. எனவே அந்த ஓட்டை குடத்தை பார்த்து நல்ல குடம் கிண்டல் அடித்துக் கொண்டு கேலி செய்து கொண்டிருந்ததை அந்த ஓட்டை குடம் மிக வருத்தமாக இருக்கிறது. உடனே அந்த கிழவி அந்த ஓட்டை குடத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறாள். 2 பேரும் என்னுடைய 2 பக்கங்களிலும் தினமும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவீர்கள். ஆனால் அந்த நல்ல குடம் ஒரு சொட்டு தண்ணீரை வீணாக்காமல் வந்த பகுதியை பார், வறண்டு கிடக்கிறது. ஆனால் தினமும் நீ சிந்திக்கொண்டே வந்த தண்ணீர் விழுந்த பகுதிகளை பார், அதில் எத்தனை நல்ல பசும் புற்கள், பூச்செடிகள் வளர்ந்து இந்த இடமே சோலையாக மாறி இருக்கிறது. எனவே
உன்னுடைய ஊனத்தை நினைத்து நீ கவலைப்படாதே, அந்த ஊனம் கூட இந்த உலகத்திற்கு நன்மையை செய்திருக்கிறது என்று சொல்வதாக அந்த கதை அமைகிறது. எனவே அந்த ஜப்பான கதை நமக்கு எதை காட்டுகிறது? ஊனம் என்பது நம்முடைய உடலுக்குத்தானே தவிர உள்ளத்திற்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பழமையில் இருந்து புதுமையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஊனத்தை நினைத்து நாம் உடைந்து விட போகக்கூடாது என்ற 2 செய்திகளை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். மொழி அறிவு, ஒரு மனிதனுக்கு தாய்மொழி மீது பற்று இருக்க வேண்டும். வலிமையான பாரதம், வளமான தமிழகம் என்று சொல்வது போல நம்முடைய பாரத நாடு என்ற மிக பெரும் நாட்டுப்பற்றும், ஆனால் நம்முடைய தாய்மொழி என்று வரும் பொழுது தமிழ் மொழி பற்றும் ஒரு மனிதனுக்கு வேண்டும். இந்த 2ம் இணையும் பொழுதுதான் ஒரு நாடு முன்னேற முடியும். நம்முடைய தாய் பசியோடு இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு அன்னதானம் செய்வது சால சிறந்தது அல்ல. எனவே நம்முடைய தாய்மொழி, பிற எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் நாம் படித்துக் கொள்ளலாம். தாய்மொழி என்பது கண்களைப் போல, மற்ற மொழிகள் என்பது கைகளில் இருக்கக்கூடிய டார்ச் லைட் என்று சொல்லக்கூடிய கைவிளக்குகள் போல. கண்கள் பழுதான பின் கையில் இருக்கக்கூடிய கைவிளக்குகள் நமக்கு பயன் இல்லை. எனவே கண்கள் இருந்தால்தான் கைவிளக்குகளால் நமக்கு பயன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தாய்மொழியிலிருந்து நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். தேமுதிரு தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாரதி குறிப்பிடுகிறார். அப்ப இந்த தமிழ் மொழி அவரவர்களுக்கு தெலுங்கு தாய்மொழியாக இருக்கலாம், மலையாளம் தாய்மொழியாக இருக்கலாம். எந்த மொழியை தாய்மொழியாக கொண்டார்களோ அந்த மொழியில் அவர்கள் பாண்டித்யம் உள்ளவர்களாக, பற்றுடையவர்களாக இருக்கும். மொழி வெறி நமக்கு வேண்டாம், மொழி ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும், மொழியின் மீது நமக்கு பற்று இருக்க வேண்டும். எனவே வெறிக்கும் பற்றுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. எனவே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அந்த கூடி வாழ்கின்ற பண்பு வள்ளலார் குறிப்பிடுவோம். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் எம்பெருமான் நடமுறியும் இடமெனத் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் செய்ய என் சிந்தை மிக விழைந்ததாலோ என்று குறிப்பிட்டு அந்த மனித சமுதாயத்தினுடைய ஆண்மநேய ஒருமைப்பாட்டை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். எனவே உலகத்தில் மிக பெரும் ஞானிகள் தோன்றியிருந்தால் கூட அதில் நம்முடைய இந்திய ஞானிகளுக்கு தனிப்பட்ட மதிப்பும் மரியாதையும் உலக அரங்கில் இருக்கும். அமெரிக்கா சிகாகோ மாநாட்டில் அமெரிக்க வாழ் சகோதர சகோதரிகளே என்று முதன்முதலையாக கேட்ட அந்த அமெரிக்க ஜனங்களுடைய கைத்தட்டல் அடங்குவதற்கு 10 நிமிடங்கள் ஆகின என்று விவேகானந்தருடைய அந்த அமெரிக்க பொழிவை பற்றிய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் கணவான்களே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் உலக சகோதர சகோதரிகளே என்று சொன்ன இந்தியாவினுடைய அந்த கூற்று உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது இந்தியாவை நோக்கி. அப்படிப்பட்ட புதிய உலகத்தை படைப்பதில் இளைஞர்கள் மிக பெரும் ஆற்றல்களாக இருக்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த மையம். கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கும் நாம் அங்கே உண்டான், இல்லானும் இல்லை பிறர் நலத்தை எனதென்று தனி ஒருவன் சொல்லான் அங்கே என்று பாவேந்தர் அந்த பகுத்தறிவு உலகத்தை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற உலகத்தை படைத்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட உலகத்தை இந்த இளைஞர்கள் படைக்க வேண்டும் என்று சொல்லி அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, என் குலம் என்றுனை தன்னிடமுட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து முயற்சிகள் நீ மண்ணோ மரமோ அன்று இமைதர எழுந்து நின்றாய் என்ன புதல்வேன் உடைமை மக்களுக்கு போது புவியை நடத்து பொதுவில் நடத்து மானிட சமுத்திரம் நான் என்று கூவு பிரிவில்லை பேதமில்லை உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்ற வைர வரிகளோடு புதிய உலகத்தை படைப்போம் என்று சொல்லி விளம்பியது கடுகளவு விட்டது கடலளவு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.